So hello Justice, welcome back to Just Med Mission 26. இன்னைக்கு நம்ம பிசிக்ஸ்ல வெக்டார்ஸ் பார்ட் 2 பார்க்க போறோம். பார்ட் 1ல என்னென்னலாம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வெக்டார் குவான்டிட்டினா என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு வெக்டார் எப்படி டினோட் பண்ணுவோம், அதோட லென்த் என்ன டினோட் பண்ணோம், அதோட டைரக்ஷன் வந்து இந்த ஆரோ மார்க் டினோட் பண்ணோம். அது போக அதை எப்படி நம்ம வந்து ரெண்டு இதுவா இது பண்ணலாம், அதாவது ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸ் பார்த்தோம். அது வந்து எக்ஸ் காம்பனன்ட் அண்ட் ஒய் காம்பனண்டா பிரிக்கிறது. அதுக்கடுத்து அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் பார்த்தோம், அதுக்கு ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணோம் மேக்னிடியூட கண்டுபிடிக்க. ஆஃப்டர் தட் சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ் எப்படி அதே ஃபார்முலா வச்சு பண்றது அதையும் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் லாஸ்ட் லெக்சர்ல முடிச்சிட்டோம். ஓகே, இந்த லெக்சர்ல என்ன ப்ரோ பார்க்க போறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார்ஸ். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு தி வீடியோ, நான் எப்பவுமே உங்க எல்லார்ட்டையும் கேட்கறது தான், லைக் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசா எனர்ஜெட்டிக்கா எக்ஸைட்டிங்கா ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னு தோணும். ஸோ ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக், ப்ரோ நீங்க இதை விட இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்கு அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். நான் கண்டிப்பா அதை வந்து மாத்திக்குவேன். ஐம் அ ஃபாஸ்ட் லேர்னர், ஸோ உங்களுக்கு கண்டிப்பா அதை மாத்திடுவேன். ஓகேவா? உங்களுக்கு எது நல்லதோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப மெயின். உங்களுக்கு எது சூட் ஆகுதுங்கிறத மட்டும் நீங்க சொல்லுங்க, நாங்க அதே மாதிரி நாங்க அடாப்ட் ஆகிக்கிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ சாப்டருக்குள்ள போலாமா? வெக்டார்ஸ்னா என்ன, அதோட சம்மு எல்லாம் பார்த்துட்டோம். அண்ட் லாஸ்ட் லெக்சர்ல நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், ஹியர் இட் இஸ். இந்த இருக்குல்ல, இந்த ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருந்தேன். இப்போ இதை சால்வ் பண்ணிடுவோமா? வாங்க. ஓகே, கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் அ வெக்டார் whose magnitude is 21 நியூட்டன். ஓகே, நம்மளுக்கு மேக்னிடியூட் கொடுத்துட்டாங்க. ஓகே, and it is anti-parallel, அதாவது anti-parallel to 6i cap minus 3j cap plus 2k cap. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் என்ன கொடுத்திருந்தாங்க? find a vector whose magnitude is 20 நியூட்டன் and it is in the direction of same direction of a. அந்த வெக்டாரோட சேம் டைரக்ஷன்ல இருக்குன்னு கொடுத்திருந்தாங்க. பட் இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? ஆன்டி பேரலல். ஸோ இப்போ ஆன்டி பேரலல் வெக்டார்னா என்னது? ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறத நம்ம வந்து ஆன்டி பேரலல் வெக்டார்னு சொல்லுவோம். கரெக்டா? கரெக்ட். ஸோ அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் நம்மளுக்கு என்னவாயிரும்? மைனஸ் 6i கேப். மொத்தமா இதோட மைனஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேவா? மைனஸ் 6i கேப் பிளஸ் 3j கேப் மைனஸ் 2k கேப். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இதுதான் நம்மளோட ஏ வெக்டார்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏ வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஓகே, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? எனக்கு இப்போ இந்த மைனஸ் ஏ வெக்டாரோட டைரக்ஷன்லேயே தான் அது இருக்கணும். ஸோ நான் மைனஸ் ஏ கேப் கண்டுபிடிக்கணும். அது எப்படி? மைனஸ் ஏ வெக்டார் டிவைடட் பை மாட், அதாவது மேக்னிடியூட் ஆஃப் மைனஸ் ஏ வெக்டார். ஓகே, ஸோ இப்போ மைனஸ் ஏ வெக்டார் தெரியும், மேக்னிடியூட் என்ன? வாங்க கால்குலேட் பண்ணுவோம். அண்டர் ரூட் ஆஃப் 6ஓட ஸ்கொயர் 36 பிளஸ் 3ஓட ஸ்கொயர் 9 பிளஸ் 2ஓட ஸ்கொயர் 4. என்ன வரும்? 36 பிளஸ் 4 40, 49. அண்டர் ரூட் ஆஃப் 49ங்கிறது 7 into 7. சப்போஸ் 7 தான் ஆன்சர். ஸோ நான் என்ன சொல்லலாம்? magnitude of minus a vector is 7. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஏ கேப், அதாவது மைனஸ் ஏ கேப் வேணும். என்ன பண்ணணும்? மைனஸ் 6i கேப் டிவைடட் பை 7 பிளஸ் 3j கேப் டிவைடட் பை 7 மைனஸ் 2k கேப் டிவைடட் பை 7. ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த ஃபைண்ட் வெக்டார், நம்ம அந்த கண்டுபிடிக்க போற வெக்டார் வந்து நான் எஸ் வெக்டார்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ எஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு magnitude of s vector into s cap, direction of s, unit vector of s. ஓகே, இது நம்மளுக்கு என்ன தெரியும்? s cap is equal to a cap, அதாவது மைனஸ் a cap. ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஆன்டி பேரலல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது a கேப்புக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல s cap இருக்கணும். எனக்கு மைனஸ் a cap வேல்யூ தெரியுமா? தெரியும்.
ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மேக்னிடியூட் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 21 இன்ட்டு -6i cap plus 3j cap minus 2k cap the whole divided by 7. ஓகே, கேன்சல் பண்ணால் 3ன்னு வருமா? ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும்? -18i cap plus 9j cap minus 6k cap. ஓகேவா? ஓகேவா? இதுதான் நம்மளோட எஸ் வெக்டார். ஓகே, ஸோ செம்ம ஈஸியாக இருந்துச்சா? நல்லா புரிஞ்சிச்சா? அதாவது கீழே அடியில் நீங்கள் இதில் போனீங்கன்னா, இன்டெப்த்தாக போனீங்கன்னா, இதில் பேஸாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்னது? A vector is the product of its magnitude and its unit vector. இதில் யூனிட் வெக்டருங்கிறது டைரக்ஷனை காமிக்கும், மேக்னிடியூடுங்கிறது அதோட வேல்யூ. ஸோ அப்போ மேக்னிடியூட் இன்ட்டு யூனிட் வெக்டர் தான் ஒரு வெக்டார் அப்படிங்கிற அந்த பேஸான ஒரு லைனை வச்சு தான் இந்த மொத்த சம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது ஒரு சம் சொன்னா, இது நம்ம சால்வ் பண்ண நல்லா இருந்துச்சா? ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட்ஸ்குள்ள உள்ள போக போறோம். ஓகேவா? ஓகே, அடுத்த கான்செப்ட் என்ன ப்ரோ அப்படின்னா, நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ். அதாவது ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் தெரியும்ல, அதுதான் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ வெக்டார் ப்ராடக்ட்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் பேசிக்காக 2 பார்ட் இருக்கு. ஓகேவா? 2 பார்ட் எதெல்லாம் அப்படின்னா, டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட். ஓகேவா? டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டாட் ப்ராடக்டை பற்றி தான். அதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே உங்கள் எல்லாத்துக்கும் சந்தேகம் இருந்திருக்கும், ப்ரோ மல்டிப்ளிகேஷன் இப்போ பார்த்தோன்னா இப்போ டிவிஷனுக்கு அடுத்து வெக்டார்ஸ் 3 வருமா அப்படின்னா, நம்ம வெக்டார்ஸை டிவைட் பண்ண மாட்டோம், வெக்டார் பை வெக்டார் பண்ணவே மாட்டோம். ஓகேவா? ஸோ மல்டிப்ளிகேஷனோட நம்மளுக்கு வெக்டார்ஸ் கான்செப்டே முடிஞ்சிடும். ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம டாட் ப்ராடக்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கிறோம். ஓகே, ஸோ நவ் டாட் ப்ராடக்ட். அது என்னது ப்ரோ டாட் ப்ராடக்ட் அப்படின்னா, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். அதாவது மல்டிப்ளிகேஷன்ல இது ஒரு டைப். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு இதோட ஜென்ரல் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதுறேன், ஏ வெக்டாரோட மாட் இன்டு பி வெக்டாரோட மேக்னிடியூட், அதாவது ரெண்டுமே மேக்னிடியூட் இன்டு காஸ் தீட்டா. ஓகேவா? இதுதான் டாட் ப்ராடக்ட். சிம்பிளா சொல்ல போனா இதுதான் டாட் ப்ராடக்ட். A dot B is equal to AB cos theta. ஓகேவா? A dot B is equal to AB cos theta. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, டாட் ப்ராடக்டில் நம்மளுக்கு ஆன்சர் எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டியாக தான் வரும். ரிசல்டன்ட், இதோட ஆன்சர் ரிசல்டன்ட் இஸ் ஸ்கேலார். ஓகேவா? இதுக்கு நீங்க கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா அங்க வெக்டாரா இருக்கும். இப்போதைக்கு நம்ம அதை பார்க்க வேண்டாம், கிராஸ் ப்ராடக்ட் ரெண்டாவது பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? ஓகே, ஸோ ரிசல்டன்ட் என்னது, ஸ்கேலாரா தான் இருக்கும். ஓகே ப்ரோ, இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னா, எஸ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு ஜென்ரலா இப்போதைக்கு ஒர்க் டன் தரேன். ஓகேவா? ஒர்க்கு இது வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார்னு இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு ஆன்சர் வர்றது ஸ்கேலார்ல வரும், ஜூல்ஸ்ல வரும். ஓகேவா? ஓகே, இதுல நீங்க இன்னொரு விஷயம் நீங்க நல்லா பார்க்கணும், ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரை நீங்க யூ கேன் ஆல்சோ ரைட் இட் அஸ் பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். இதுல எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ ஜென்ரலா ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிச்சா?
புரிஞ்சிச்சு ப்ரோ. ஸோ இப்போ கொஞ்சம் இன்டெப்தா, எப்படி கொஞ்சம் இன்டெப்தா, ரொம்ப இன்டெப்தா இல்லாம லைட், இதுல வேற இன்டெப்த்துங்கிறதுக்கே வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, என்ன பண்ண போறேன், ஒரு எக்ஸாம்பிள் எடுக்க போறேன். லெட் மீ டேக் an எக்ஸாம்பிள். 3i cap plus 4j cap, அதே மாதிரி 4i cap plus 3j cap. ஓகே, இப்போ உங்களுக்கு இது a வெக்டார், இது b வெக்டார். எனக்கு இப்போ a வெக்டார் டாட் b வெக்டார்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, ரெண்டுத்துக்கும் மாட் எடுத்து இன்டூ காஸ் தீட்டா போடுவீங்களா? தீட்டா வேல்யூ தெரியுமா? தெரியாது. அப்ப அதை உட்காந்து கண்டுபிடிக்க போறீங்களா? இன்ஸ்டெட் சிம்பிளான லாஜிக். எப்படி, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எப்படி நம்ம ஆட் பண்ணும்போது என்ன பண்ணோம், ஐயையும் ஐயையும் ஆட் பண்ணோம், ஜேவையும் ஜேயும் ஆட் பண்ணோமா? அதே மாதிரி இங்க நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். டாட் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளை பண்ணும்போது ஐயையும் ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், ஜேவையும் ஜேவையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏன் ப்ரோ அப்படி அப்படின்னா, ஐ டாட் ஐன்னு வருமா? இப்போ நான் யூனிட் வெக்டார் எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் எடுக்கிறேன், ஐ கேப் இன் டாட் ஐ கேப். ஓகேவா? ஓகே, இப்போ இது எனக்கு என்ன வரும், யூனிட் வெக்டார்னா 1 டாட் 1 இல்லை, சாரி சாரி, இது வந்து நான் 1, அதாவது வெயிட், ஐ கேப் டாட் ஐ கேப் அப்படிங்கிறத 1 இன்டூ 1 இன்டூ காஸ் தீட்டா. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. காஸ் தீட்டா வேல்யூ என்ன, 1 இன்டூ 1 இன்டூ காஸ், ஐக்கும் ஐக்கும் நடுவில் என்னது, 0 டிகிரி. காஸ் 0 இஸ் 1. ஸோ ஐ இன்டூ ஐ இன்டூ, அதாவது 1 இன்டூ 1 இன்டூ 1 வரும். ஓகேவா? ஓகே, சரி ப்ரோ, அது 1 வருது, அதுக்கு எதுக்கு நம்ம இதை மட்டும் மல்டிப்ளை பண்றோம்? ஏன் ஐயையும் ஜேவையும் பண்ண மாட்டேங்கிறோம்னு கேட்டீங்கன்னா, ஐங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், ஜேங்கிறது ஒய் ஆக்சிஸ். கரெக்டா? அப்போ நான் ஜே, சாரி இன்டூ இல்லை, ஜே டாட் ஐ பண்றேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன வரும், ஐயோட மேக்னிடியூட் 1, ஜேயோட மேக்னிடியூட் 1 இன்டூ காஸ், ரெண்டுத்துக்கு நடுவில் ஆங்கிள் 90 டிகிரி. காஸ் 90 இஸ் 0. ஸோ எனக்கு ப்ராடக்ட் 0 ஆயிரும். ஸோ இப்போ நீ இதை பண்ணாலுமே உனக்கு ஆன்சர் என்னவா தான் இருக்கும், 3 இன்டூ 3 9 இன்டூ ஜே கிராஸ் ஐ, சாரி ஜே டாட் ஐ எவ்வளோ, 0. ஸோ 9 இன்டூ 0 0 ஆயிரும். புரியுதா? நீ வந்து சேம் ஆக்சிஸோட மல்டிப்ளை பண்ணாம வேற ஆக்சிஸோட மல்டிப்ளை பண்ண அப்படின்னா உனக்கு காஸ் தீட்டா 0 ஆயிரும். பிகாஸ் மிச்ச எல்லா ஆக்சிஸுமே 90 டிகிரி டு ஈச் அதர். ஸோ காஸ் தீட்டா 0 ஆயிரும். அதனால தான் என்ன பண்ணோம்னா ஐயையும் ஐயையும் மல்டிப்ளை பண்ணுவோம், ஜேவையும் ஜேவையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணுவோமா? So if we multiply 3 into 4 12 plus 4 into 3 12. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னவாயிரும், 24 ஆயிரும். ஓகேவா? ஓகே ப்ரோ, இது ஐ கேப் ஜே கேப் நீங்க போட மறந்துட்டீங்க. இது நீங்க போடுற தப்பு ப்ரோ. இது வந்து இங்க 12 ஐ கேப் பிளஸ் 12 ஜே கேப்னு போட்டு அதுக்கப்புறம் நீங்க மேக்னிடியூட் எடுத்துக்கிட்டு நம்ம எப்போதும் போல ஸ்கொயர் போட்டு ரூட் பண்ணணும். அதாவது 12 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் தி ஹோல் ரூட் போட்டு இதோட ஆன்சர் 12 ரூட் 2 தானே ப்ரோ வரும் அப்படின்னு உங்களை யாருக்காவது சந்தேகம் இருந்தால், அதாவது சந்தேகம் இருந்தால் நல்ல கவனிங்க ஒரு விஷயத்த. நான் உங்களுக்கு இங்க ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இட்ஸ் ரிசல்டன்ட் இஸ் ஸ்கேலார். நீ ஒரு ஸ்கேலாருக்கு போய் நீ எப்படி நீ டைரக்ஷன் கொடுப்ப, ஐ கேப் ஜே கேப் கே கேப்னு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர்றது உனக்கு என்னது தான், ஸ்கேலார் தான். ஓகேவா? ஐ இன்டு ஐன்னா அது ஸ்கேலார் தான், ஜே இன்டு ஜேனா அதுவும் ஸ்கேலார் தான். ஓகேவா? நீ அந்த டைம்ல போய் நீ ஐ கேப் ஜே கேப்புங்கிறதெல்லாம் போடவே கூடாது. ஓகே ஓகே. ஸோ இப்போ இதில் ஜென்ரலாக ஒரு சில இது இருக்கு. ஐ கேப் டாட் ஐ ஜே கேப் அப்படின்னா என்ன வரும், 0. இதே இது ஐ கேப் டாட் கே கேப்னா என்ன வரும், 0. இதே இது ஜே கேப் டாட் கே கேப்னா என்ன வரும், அதுவும் 0 தான் ப்ரோ. எஸ், அதே மாதிரி ஐ கேப் டாட் ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு 1. ஐ கேப் டாட், சாரி, ஜே கேப் டாட் ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு 1.
அதே மாதிரி கே கேப் டாட் கே கேப் ஈக்குவல்ஸ் டு 1. ஓகேவா? இது ஏன்னா இது எல்லாம் யூனிட் வெக்டாரு. இன்டூ காஸ் தீட்டாவுக்கு வந்து காஸ் 0, அதுவும் 1. 1 இன்டூ 1 இன்டூ 1 1 தானே, ஸோ 1. ஓகேவா? ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக்ஸா உள்ளதுதான். சொல்லப்போனா டாட் ப்ராடக்ட் அவ்வளவுதான். ஓகேவா? இது போக ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மாதிரி, அவ்வளவா இது எதுவுமே எங்கேயும் யூஸ் ஆகாது, பட் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? டைரக்ஷன் கொசைன் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? டைரக்ஷன் கொசைன். ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் வரைவோம். ஓகேவா? சரி, இப்போ எனக்கு ஒரு வெக்டார் இருக்கு. அந்த வெக்டார் வந்து இங்க ஆல்பா, இங்க பீட்டா. ஓகேவா? ஓகே, இப்போ இதே இது நான் இங்க ஜெட் ஆக்சிஸ் வரைகிறேன். ஓகேவா? இது என்னது? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஜெட் ஆக்சிஸ். இது இந்த ஜெட் ஆக்சிஸோட காமாங்கிற ஆங்கிள் மேக் பண்ணுது. ஓகே, இப்போ இப்படி மேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு காஸ் ஆல்பா ஈக்குவல்ஸ் டு என்ன வரும்? சிம்பிள், இதுதான் ஏ வெக்டாரு. ஓகேவா? அப்போ ஏ காஸ் ஆல்பா தான் ஒய். கரெக்டா? சாரி, நான் மாற்றி போட்டிருக்கணும். போடலாம், தப்பு கிடையாது. நான் பிளேனை டில்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு நினச்சிக்கலாம். பட் உங்களோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி போடுறேன். ஸோ இப்போ ஆல்ஃபா எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இது பக்கத்தில் உள்ள ஆங்கிள் என்னது? காஸ் வருமா? ஆங்கிளுக்கு பக்கத்தில் உள்ள சைடு நம்ம காசுன்னு தான் எடுப்போம். கரெக்டா? கரெக்ட். அப்போ ஏவை நான் ரெசல்யூட் பண்ணேன்னா எப்படி பண்ணுவேன்? ஏ காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ், அதாவது எக்ஸ் காம்பனன்ட், ஏவோட எக்ஸ் காம்பனன்ட். கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. அதே மாதிரி ஏ காஸ் பீட்டா எடுத்தா அது என்னது? பீட்டா, அதோட காசுனா பக்கத்துல ஒய் ஆக்சிஸ் தான் இருக்கு. ஸோ அப்போ அது ஏவோட ஒய் காம்பனன்ட். கரெக்டா? கரெக்ட். அடுத்து ஏ காஸ் காமா எடுத்தா அது ஜெட் ஆக்சிஸ்ல இருக்கு. ஸோ ஏ ஜெட். ப்ரோ இது கரெக்ட் தானா அப்படின்னா சிம்பிள். இப்போ நான் வந்து வெக்டார் 2D பிளேன்ல ரெசல்யூட் பண்ண மாதிரி 3D பிளேன்ல பண்ணிருக்கேன். இப்போ திரும்பி இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி பாருங்க. இந்த ஹைப்பர், சாரி, பித்தகோரஸ் தீரம் போட்டு 2 3 அப்படின்னு ஆட் பண்ணி பாருங்க பார்ப்போம். உங்களுக்கு திரும்பி உங்களுக்கு ஏ தான் வரும். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் நீங்கள் சரி, நீங்கள் அப்படி ஆட் பண்ண வேண்டாம், இப்படி ஆட். இது வந்து ஒரு ஸ்பெஷல் தியரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல்ஸ் டு 1. எப்படி ப்ரோ அப்படின்னா இதோட டெரிவேஷன் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ரொம்ப உள்ள போகணும்னு அவசியம் இல்லை. உள்ள போகணுமா? வேண்டாம். ஓகேவா? இன்னும் உங்களுக்கு இதை டெரைவ் பண்ணி காமிச்சிடுறேன். எதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. இப்போ நான் ஏ வெக்டாரை எப்படிலாம் ரெசல்யூட் பண்ணிட்டேன்? ஏஎக்ஸ் வெக்டார் பிளஸ் ஏஒய் வெக்டார் பிளஸ் ஏசெட் வெக்டார். கரெக்டா? இப்போ நான் அதை ஆட் பண்ணணும்னா எனக்கு என்ன, எப்படி ஆட் பண்ணணும்? ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஒய் ஸ்கொயர் பிளஸ் ஏசெட் ஸ்கொயர். கரெக்டா? தி ஹோல் ரூட். ஓகே, இப்படி போட்டால் எனக்கு என்ன வந்துடும்? ஏ வந்துடும். கரெக்டா? கரெக்ட். ஸோ இப்போ நம்ம இந்த காஸ் ஸ்கொயர் இதை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபானா என்ன வரும்? காஸ் ஆல்ஃபானா ஏவை இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். ஸோ அப்போ ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் அதே மாதிரி பீட்டாக்கு ஏஒய் டிவைடட் பை ஏ தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் அதே மாதிரி காமாக்கு ஏ ஜெட் பை இது ஜெட். ஓகேவா? ஏ ஜெட் பை ஏ தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர், அதாவது மொத்தமா ஸ்கொயர். ஸோ நான் கீழே இருக்கிற ஏ ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டா 1 பை ஏ ஸ்கொயர் இன்டூ என்ன வரும்? ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஒய் ஸ்கொயர் பிளஸ் ஏசெட் ஸ்கொயர். கரெக்டா? இது எனக்கு என்னது? சிம்பிளா யோசி.
இப்போ நான் இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் இருக்குல்ல, இந்த ரூட் எடுக்கிறதுக்கு நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் போட்டா ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஒய் ஸ்கொயர் பிளஸ் ஏசெட் ஸ்கொயர்னு நான் சொல்லலாமா? புரியுதா? இந்த ஸ்கொயர் ரூட்டை எடுக்கிறதுக்காக நான் இங்கிட்டும் ஸ்கொயர் போடுறேன், இங்கிட்டும் ஸ்கொயர் போடுறேன். ஏன்னா ஈக்குவல் டு ரெண்டு பக்கமும் பண்ணணும். ஸோ அப்போ இது ஏ ஸ்கொயர் ஆயிரும், இங்க ஸ்கொயர் ரூட் போயிடும். கரெக்டா? கரெக்ட். அதைத்தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ 1/a ஸ்கொயர் இன்ட்டு இதோட மொத்த வேல்யூ என்னது? ஏ ஸ்கொயர். ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் என்னதுதான்? ஈக்குவல்ஸ் டு 1. ஸோ அதை வச்சு தான் இங்க cos ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் cos ஸ்கொயர் பீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் காமா ஈக்குவல்ஸ் டு 1 அப்படிங்கிறது டெரைவ் ஆகி கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? இதோட டெரிவேஷன் இருக்கட்டும், எரேஸ் பண்ணாம வச்சிருக்கேன். ஓகே, சரி, ஓகே, இது இருக்கட்டும். இப்ப இதே மாதிரி எப்படி இதே மாதிரி நம்ம ஒரு கொஸ்டின் பண்ண போறோம். அதாவது sin ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் sin ஸ்கொயர் பீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் காமா இதோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே ப்ரோ, பட் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது? cos ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் cos ஸ்கொயர் பீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் காமா ஈக்குவல்ஸ் டு 1. இதுதான் நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? ஓகே, கரெக்ட். இதுல நான் பேசிக்கான ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறேன். நான் பேசிக்கான ஐடென்டிட்டின்னு சொன்னா அது என்னது? sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் டு 1. அப்போ cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் டு 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு போடலாமா? போடலாம்ல? ஸோ இப்போ இதைத்தான் இங்கே ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஓகேவா? வேற கலர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாங்கிறத நான் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எடுக்கிறேன், பிளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டாங்கிறத 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டான்னு எடுக்கிறேன், பிளஸ் காஸ் ஸ்கொயர் காமாவை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் காமான்னு எடுத்தா ஈக்குவல்ஸ் டு 1. ஓகேவா? ஓகே. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு கொஸ்டின்ல? ஃபுல்லா சைன் ஸ்கொயரா தான் இருக்கு, இங்க நம்மளுக்கு நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எல்லா சைன் ஸ்கொயரும் இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். இந்த 1க்கு ஒரு 1 கேன்சல் பண்ணிடும். ஓகேவா? ஓகே. இப்போ எல்லா சைன் ஸ்கொயரும் நான் ஆப்போசிட் சைட்ல கொண்டு போயிட்டு எனக்கு எப்படி வந்துடும்? சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் காமா ஈக்குவல்ஸ் டு என்னது? இங்க ஒரு 1 இருக்கு, பிளஸ் இங்க ஒரு 1 இருக்கு. 1 பிளஸ் 1 எவ்வளோ? 2. ஸோ ஈக்குவல்ஸ் டு 2. ஓகேவா? ஸோ இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஓகே. ஸோ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் காமானா அது 2. இதே இது காஸ் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர்னா அது 1. ஓகேவா? ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது கிராஸ் ப்ராடக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ்ல ஆரம்பிக்கிறேன். ஹெட்டிங் என்ன கலர்? இந்த கலர் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிராஸ் ப்ராடக்ட். ஓகேவா? அங்க எப்படி டாட் ப்ராடக்ட்டுக்கு டாட்னு வச்சோமோ இங்க கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு கிராஸ்ன்னு போடுவோம். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல்ஸ் டு அங்க எப்படி மேக்னிடியூட் ஆஃப் ஏ இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் பியோ அதே மாதிரி இங்கேயும் மேக்னிடியூட் ஆஃப் ஏ இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் பி. அங்க காஸ் தீட்டா, பட் இங்க சைன் தீட்டா. ஓகேவா? ஓகே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு டாட் ப்ராடக்ட் ரிசல்ட்ஸ் இன் ஸ்கேலார் குவான்டிட்டி, பட் கிராஸ் ப்ராடக்ட் ரிசல்ட்ஸ் இன் வெக்டார் குவான்டிட்டி. ஓகேவா? வெக்டார் குவான்டிட்டி. ஓகே. இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் ப்ரோ அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் டார்க் சொல்லலாம். ஓகேவா?
டார்க்குங்கிறது என்னன்னா ஃபோர்ஸ் இன்டு, அதாவது எஃப் வெக்டார் கிராஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். அங்க இதே மாதிரி எஃப் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்மளுக்கு என்னது ஒர்க் டன். இங்கேயும் அதே மாதிரி எஃப் வெக்டார் கிராஸ் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் நம்மளோட என்னது டார்க். டார்க் இஸ் a vector quantity, but work done is a scalar quantity. ஓகேவா? ஒர்க் டனோட யூனிட் உங்களுக்கு ஜூல்ஸ் தான் வரும், அது ஸ்கேலார் குவான்டிட்டி தான், எனர்ஜி. இதே இது டார்க்கோட யூனிட்னு எடுத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர்ஸ் தான் போடுவோம். ஓகேவா? ரெண்டுத்துக்கும் டைமென்ஷன் சேம் தான், பட் நம்ம இதுக்கு ஜூலுங்கிற யூனிட் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஓகே. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னா இந்த ஏ கிராஸ் பின்னு வருது இல்ல, இது இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏ வெக்டார். இது ஏ வெக்டாரோடையும் 90 டிகிரில இருக்கும், அண்ட் பெர்பெண்டிகுலர் டு பி வெக்டார். பி வெக்டாரோடையும் இது 90 டிகிரில இருக்கும். ஓகேவா? அதாவது இது ஏ வெக்டார், இது பி வெக்டார்னு வச்சுக்கோங்க. எனக்கு ரிசல்டன்ட் எப்படி தெரியுமா வரும்? இது ஏ, இது பி. ஓகேவா? எனக்கு ரிசல்டன்ட் உள்ள பார்க்க, அதாவது இன்சைட் தி பிளேன், உங்க ஸ்கிரீனுக்கு உள்ள ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா போகுது. ஓகேவா? மைனஸ் ஜெட் ஆக்சஸ்னு வச்சுக்கோங்க, அப்படி உள்ள போகும். ஸோ அப்போ எனக்கு இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. ஸோ அது ஏ வெக்டாரோடய 90 டிகிரில இருக்கு, பி வெக்டாரோடய 90 டிகிரில இருக்கு. ஓகேவா? ஓகே. இதுக்கு நீங்க வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுக்கு வந்து ரைட் ஹேண்ட் ரூல்னு ஒரு ரூல் உண்டு. நீங்க ஏதாவது வந்து இங்க 10th படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் வயர் இருக்கு அப்படின்னா, இதுல கரண்ட் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட கண்டுபிடிக்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? ரைட் ஹேண்ட் ரூல்னு ஒன்று யூஸ் பண்ணுவீங்களா? அதாவது உங்களோட தம் ஃபிங்கர் இதுல இருக்கும், மீதி விரல் எல்லாமே, டயக்ராம் கொஞ்சம் மோசமா தான் இருக்கும், மீதி விரல் எல்லாத்தையும் உள்ள பக்கம் கேர்ள் பண்ணுவோம். கரெக்டா? தம் ஃபிங்கர் கரண்டோட டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணும். ஆமே ரைட்? இந்த கட்டை விரல் நம்மளுக்கு பெருவிரல், பெருவிரல் நம்மளோட தம் ஃபிங்கரு மேல கரண்டோட டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணும். அப்படி பாயிண்ட் பண்ற மாதிரி வச்சு நம்ம வயரை பிடிக்கும் போது நம்ம கை எப்படி சுத்துதோ அந்த சைட், அதாவது அந்த டைரக்ஷன்ல தான் நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோமா? இதுதானே ரைட் ஹேண்ட் ரூல். இப்போ அதே மாதிரி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களோட கையில இருக்கிற ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஏல இருந்து பிக்கு வர மாதிரி வைக்கணும். ஓகேவா? நம்ம ஏ கிராஸ் பி பண்றோம். ஸோ அப்போ உங்க ஃபிங்கர் எல்லாமே ஃபர்ஸ்ட் கையை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களோட தம் ஃபிங்கர் மட்டும் உங்களோட பாமுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். ஓகேவா? அதாவது இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னொரு விரல் என்ன போட்டுருவோம். ஓகே. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதை வந்து அப்படியே ஸ்கிரீனுக்கு பெர்பெண்டிகுலரா உங்க பாமை கொண்டு வர போறீங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு எப்படி இதை சொல்லி புரிய வைக்கிறது இதுல? இப்போ இந்த விரலை வந்து நான் இப்படி வச்சுட்டேன். இதுக்கு மேலதான் அடுத்த விரல் இருக்கு, அடுத்த விரல் இருக்கு, அடுத்த விரல் இருக்கு. ஓகேவா? புரியுதா? இப்படி இருந்த கைய நான் அப்படியே பெர்பெண்டிகுலரா திருப்பிட்டேன். லைக் ஹவ் டு சே, இப்போ இந்த இடம் எனக்கு தரையை பாக்குற மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? பேஸுக்கு இப்போ இந்த இது எப்படி இருக்கு? இப்போ நான் வந்து உங்களுக்கு தம்ஸ் அப் காட்டுற மாதிரி நான் கையை வச்சிருக்கேன். கரெக்டா? இப்படி நான் கையை வச்சிருக்கும் போது எனக்கு இந்த பாம் இந்த தரையை பார்க்காது. கரெக்டா? இன்ஸ்டட் அந்த உள்ள இருக்கிற பக்கம் இல்ல வெளியே இருக்கிற பக்கத்தை தான் காட்டும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, இத தரையை பார்க்குற மாதிரி வைக்கிறேன் இந்த பாமை. ஓகேவா? உங்களுக்கு எப்படி சொல்றது, புஷ்அப்ஸ் எடுக்கிற மாதிரி இப்போ கையை வைக்கிறோம். ஓகேவா? தரையில புஷ்அப் எடுக்கும்போது எப்படி நம்ம கை வந்து அப்படியே பேரலல் டு தி கிரவுண்டா இருக்குமா, அந்த மாதிரி நான் என்னோட கையை வச்சு என்னோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஏல இருந்து பிக்கு நான் ரவுண்ட், அதாவது கேர்ள் பண்ணி கொண்டு வரணும். ஓகேவா? மடக்கணும், ஏல இருந்து பிக்கு மடக்கணும். ஓகே. இப்போ நான் ஏல இருந்து பிக்கு மடக்குனா எனக்கு தம் ஃபிங்கர் எங்கிட்டு பாயிண்ட் பண்ணுது? இன்சைட பாயிண்ட் பண்ணுது. கரெக்டா? நல்ல கவனி. நான் ஏல இருந்து பிக்கு மடக்கிறேன். எப்படி? ஏல இருந்து பிக்கு மடக்கிறேன். எனக்கு தம் ஃபிங்கர் உள்ள பக்கம் தான் காட்டுது. ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் வந்து உள்ளதான் இருக்கும். ஓகேவா? அதாவது உள் பக்கமா போற வெக்டார் தான் என்னுடைய ஆன்சர். இதே இது நான் பி கிராஸ் ஏ பண்றேன். ஓகேவா? இப்போ நம்ம பண்றது பி கிராஸ் ஏ பண்றோம்.
அப்படி பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும், உங்களோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் பில இருந்து ஏக்கு போகணும். இப்போ நீங்க வந்து அப்படி நீங்க வச்சு பாத்தீங்கன்னா உங்களோட தம் ஃபிங்கர் வெளியே தான் பாயிண்ட் பண்ணும், அவுட் ஆஃப் தி ஸ்கிரீன் தான் பாயிண்ட் பண்ணும். கரெக்டா? அவுட் ஆஃப் தி ஸ்கிரீன் தான் பாயிண்ட் பண்ணும். ஓகேவா? இது வந்து ஏ கிராஸ் பி, இது பி கிராஸ் ஏ. ஓகேவா? ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் எதை வச்சிருக்கோமோ அதுல இருந்து ஃபிங்கர் அடுத்த இதை நோக்கி போகணும். அப்படி போகும்போது நம்மளோட தம் ஃபிங்கர் எதை பாயிண்ட் பண்ணுதோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? அந்த பக்கம் பார்க்க நம்மளோட ஆன்சர் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த ரைட் ஹேண்ட் ரூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சிருச்சுல்ல? இதுல நீங்க இன்னொரு விஷயமும் பார்த்திருப்பீங்க. நம்ம வந்து ஏ கிராஸ் பி பண்ணும்போது உள்ள போச்சு, இதே பி கிராஸ் ஏ பண்ணும்போது வெளியே வந்துச்சு. கரெக்டா? கரெக்ட். எதனால? ஏ கிராஸ் பி பண்ணும்போது உள்ள போனது, பி கிராஸ் ஏ பண்ணும்போது வெளியே வருது. எதனால? அத சொல்றதுக்கு முன்னாடி இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்னது? ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. கரெக்டா? ஏன்னா நம்மளுக்கு வந்து மேல டாட் ப்ராடக்ட்ல அந்த பிரச்சனையே இருக்காது, நீ மாத்தி போட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. அதே மாதிரி நம்மளுக்கு இங்க எப்படி மேல ஐ டாட் ஐ இஸ் ஈக்குவல் டு 1, இங்க ஐ கிராஸ் ஐ போட்டினா 0 ஆயிரும். ஏன் அங்க ஐ டாட் ஐ ஏன் 1 ஆச்சு? ஏன்னா டாட் ப்ராடக்ட்ல ஏபி காஸ் தீட்டா, காஸ் 0 1. ஓகே. இங்க சைன் தீட்டா, சைன் 0 என்னது? ஏன்னா ஐக்கும் ஐக்குனா ரெண்டுமே ஐ ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் இருக்கு. ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் 0. கரெக்டா? ஸோ அப்போ சைன் 0 இஸ் 0. ஸோ அதனால நீ ஒரே ஆக்சிஸ்ல நீ கிராஸ் ப்ராடக்ட் பண்ண அப்படின்னா உனக்கு 0 தான் வரும். ஓகேவா? ஓகே, சரி. ஓகே. இதே இது நீ மாத்தி பண்ண, இப்ப ஐ கிராஸ் ஜே பண்ணா என்ன வரும், கேக்குற இது ஜே கிராஸ் கே பண்ணா என்ன வரும், இப்படிலாம் உனக்கு டவுட் வரும்ல. ஸோ அதுக்கு சிம்பிளா நான் ஒரு இது சொல்றேன். இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. ஓகேவா? ஐ ஜே கே, வேற கலர் எடுத்துக்கிறேன். ஓகே. அதே மாதிரி ஓகே. இந்த ட்ரையாங்கிள் நீ படிச்சிட்டீங்கன்னா போதும், டாட் ப்ராடக்ட் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ப்ரோ அப்படின்னா, இதுனா நெகட்டிவ், இதுனா பாசிட்டிவ். ஓகே. அது என்ன ப்ரோ நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னா? சிம்பிள். ஃபர்ஸ்ட் வா, ஐ கிராஸ் ஜே பண்றேன். ஓகே. எப்படி போகுது? இந்த கிரீன் ஏரோ. கரெக்டா? ஐ கிராஸ் ஜேனா அடுத்து எனக்கு என்ன இருக்கு? கே இருக்கு. ஓகே. நம்ம இப்போ கிரீன் ஏரோ தானே ஃபாலோ பண்ணோம். அப்போ கிரீன் ஏரோ என்னது? பாசிட்டிவ். ஸோ பிளஸ் கே கேப். ஓகேவா? பாசிட்டிவ்ல கே கேப். ஓகே. அடுத்து ஜே கிராஸ் கே. ஓகேவா? ஜே கிராஸ் கே, நம்ம எந்த ஏரோவை ஃபாலோ பண்றோம்? கிரீன் ஏரோ. ஏன்னா இப்ப கேல இருந்து ஜே வந்தது ரெட் ஏரோ. கரெக்டா? இப்போ நம்ம கிரீன் ஏரோவை ஃபாலோ பண்றோம். ஸோ இப்போ ஜே கிராஸ் கேனா ஐ, அடுத்து இருக்கிறது ஐ. ஓகே. கிரீன் ஏரோவை ஃபாலோ பண்ணா பாசிட்டிவ். ஸோ அப்போ பிளஸ் ஐ கேப். ஓகே. இதே இது கே கிராஸ் ஐன்னு வச்சுக்கோ, என்ன வரும்? கே கிராஸ் ஐ, கிரீன் ஏரோவை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து உள்ளது ஜே. ஸோ அப்போ ஜே கேப் வரும். ஓகே. நீ நல்லா கவனி, ஏ வந்து ஐ கேப்ல இருக்கு, பி ஜே கேப்ல இருக்கு. ஆனா நம்ம ரிசல்டன்ட் எப்படி வருது? கே கேப். இப்போ மூணுமே பெர்பெண்டிகுலர், மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர்னு வருதா? கரெக்டா? மூணுமே ஒன்னொன்னுக்கு பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். கேங்கிறது ஐயுக்கும் பெர்பெண்டிகுலர் தான், ஜேக்கும் பெர்பெண்டிகுலர் தான். புரியுதா? அதைத்தான் வந்து இங்க சொல்லியிருக்கேன் இந்த பாயிண்ட்ல. ஓகேவா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதே மாதிரி அடுத்து ஒன்று பண்ணுவோம். இதே மாதிரி அடுத்து
ஐ கிராஸ் கே கேப் போடுறேன். ஐ கிராஸ் கேன்னு என்னது? ஐல இருந்து கே போறோம். அப்ப எந்த ஆரோ ஃபாலோ பண்றோம்? ரெட் ஆரோவை ஃபாலோ பண்றோமா? ஓகே. கேக்கு அடுத்து என்ன இருக்கு? ஜே இருக்கு. ஸோ அப்போ நெகட்டிவ் ஜே கேப், ஏன்னா ரெட் ஆரோனா நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் ஜே கேப். ஓகே. அடுத்து கே கிராஸ் ஜே, அப்ப நம்மளுக்கு என்ன வரும்? கே கிராஸ் ஜே. அப்ப நம்ம ரெட் ஆரோவை ஃபாலோ பண்றோம். அடுத்து உள்ளது ஐ, ஸோ நெகட்டிவ் ஐ மைனஸ் ஐ கேப். அடுத்து ஜே கிராஸ் ஐ என்ன வரும்? மைனஸ் கே. ஏன்னா ஜே கிராஸ் ஐனா அடுத்து உள்ளது கே, ரெட் ஆரோவை ஃபாலோ பண்றோம், ஸோ மைனஸ் கே. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ கிரீன் ஆரோ ஃபாலோ பண்ற மாதிரி நீங்க இப்போ ஐஜேகே அப்படிங்கிற ஆர்டர்ல போனா பாசிட்டிவ், கேஜேஐ அப்படிங்கிற ஆர்டர்ல போனா அது நெகட்டிவ். ஓகேவா? ஓகே. இதே ஐ இன்டு ஐ ஆர் ஜே இன்டு ஜே ஆர் கே இன்டு கே போட்டா அது ஜீரோ. பிகாஸ் என்னது, அது எங்களுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து ஜீரோ. சைன் ஜீரோ இஸ் ஜீரோ. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இப்போ வேணா ஒரு எக்ஸாம்பிள் சம் தரட்டா? சிம்பிளான கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு சிம்பிளா ரெண்டு வெக்டார் வந்து இப்போ நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். ஓகே. A vector cross B vector, A vector equals to 3i cap plus 4j cap plus 5k cap. B vector is equal to, B vector என்ன போடலாம்? போடுவோம் 4i cap plus 3j cap plus 5k cap. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ நீ இதில் நல்லா கவனிக்கணும். நான் ஏ கிராஸ் பின்னு போட்டா நீங்க ஏ தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், பிஏவை தான் செகண்ட் எழுதணும். ஓகேவா? நீ பிஏ ஃபர்ஸ்ட் எழுதி ஏவை செகண்ட்னு எழுதக்கூடாது, உனக்கு சைன் மாறிடும். காரணம் என்னன்னு இங்க மேலேயே பார்த்துட்டோம். ஐ கிராஸ் ஜேனா நீ கரெக்டா ஐ இன்டு ஜே தான் பண்ணணும், அப்படின்னா உனக்கு பிளஸ் கே வரும். நீ மாத்தி ஜே கிராஸ் ஐன்னு போட்டினா உனக்கு மைனஸ் கே வந்துடும். ஓகேவா? ஓகே. சரி, இப்போ இப்படி எழுதியிருக்கோமா? இது வந்து ஒரு மேட்ரிக்ஸோட ஃபார்ம்ல எழுதுவாங்க. ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. இது ஐ கேப், இது ஜே கேப், இது கே கேப். இங்க ஏ வெக்டர், இங்க பி வெக்டர். ஓகே. 3 4 5 4 3 5. ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஐ எடுக்கிறேன். ஓகேவா? ஏ கிராஸ் பி. இப்போ நான் ஐ கிராஸ் ஐஏ பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? ஏஐ இன்டு பிஐ பண்ண எனக்கு என்ன வரும்? ஜீரோ தானே வரும். ஸோ நான் எப்பவுமே கிராஸ் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் அதே ஆக்சிஸோட நான் மல்டிப்ளை பண்ண மாட்டேன். மீதி இருக்கிற ரெண்டு ஆக்சிஸோட மட்டும்தான் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ ஜேக்கு எடுத்தாலும் அதே தான், இதோட பண்ணுவேன், இதோட பண்ணுவேன், பட் இதோட பண்ண மாட்டேன். ஓகேவா? கேக்கு எடுத்தாலும் அதே தான், இதோட பண்ண மாட்டேன், பட் இதோட அண்ட் இதோட பண்ணுவேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அதைத்தான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஐயில் 3 இன்டூ 3 எவ்வளோ? 3 3 சார் 9. இது என்னது? ஐ கிராஸ் ஜே. ஐ கிராஸ் ஜேனா என்னது? கே. ஸோ அப்போ 9k பிளஸ் 3 இன்டூ 5 15. ஐ இன்டூ கே எவ்வளோ? மைனஸ் ஜே. கரெக்டா? ஸோ 15ல வந்து இது மைனஸ் ஜே பிளஸ் அடுத்து ஜேக்கு பண்ணணும். 4 இன்டூ 4 16. ஜே கிராஸ் ஐனா என்னது? 4 இன்டூ 4 எவ்வளோ? 16. ஜே கிராஸ் ஐனா ரெட் ஆரோ, ஸோ மைனஸ் கே. இங்க ஜே கிராஸ் ஐனா மைனஸ் கே. ஸோ அப்போ மைனஸ் கே. அடுத்து 4 இன்டூ 5 20. இது ஜே கிராஸ் கே. ஸோ அப்போ ஜே கிராஸ் கே பாசிட்டிவ் ஐ. கிரீன் ஏரோ ஃபாலோ பண்ணுறோம். ஸோ பாசிட்டிவ் ஐ என்ன வரும்? பிளஸ் 20i. ஓகேவா? பிளஸ் அடுத்து 5 5, அதாவது கே கிராஸ் ஜே என்னது? மைனஸ் ஐ. எவ்வளோ? மைனஸ் 15i. அடுத்து கே கிராஸ் ஐ, அது பாசிட்டிவ் தான், ஏன்னா கிரீன் ஏரோ ஃபாலோ பண்றோம். ஸோ ஜே என்ன? ஜே 5, இது 20j பிளஸ் 20j. ஓகேவா? இப்போ நம்ம இதை ஆட் பண்ணி ஃபைனல் ரிசல்ட் கொடுக்கணும். ஓகே. ஸோ என்ன வரும்?
9k minus 16k, அப்போ minus 7k, 9k minus 16k னா minus 7k. அடுத்து minus 15j plus 20j, அப்போ plus 3j plus அடுத்து plus 20i minus 15i, so plus 5i. ஓகேவா? so this is our final answer. minus 7k cap plus 3j cap plus 5i cap. நீ இப்போ இதே b கிராஸ் n நீ மாத்தி, அதாவது ஃபர்ஸ்ட் b ஓட வேல்யூ போட்டு செகண்ட் a ஓட வேல்யூ போட்டினா உனக்கு சைன்ஸ் டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு கண்டென்ட். என்ன ப்ரோ 40 minutes தான் ஆகுது அப்படின்னா, எஸ் இன்னைக்கு கண்டென்ட் அவ்வளோதான். நான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த இதை வந்து நான் எப்படியாவது 2 hours முடிச்சிருவேன்னு நினைச்சேன், அந்த அடிஷன் பார்ட்டை ஃபுல்லா. பட் நம்மளுக்கு பாதியில நின்ன மாதிரி நினைச்சேன்னா ஓகே, இழுத்து ஒரு லாங் லெக்சரா கொண்டு போயிடலாம் ஒரே செட்டிங்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 hours லெக்சரா கொண்டு போனேன். மிச்சபடி டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் இவ்வளவுதான். இதுல இன்னும் ஒரு சில பேசிக்ஸான இருக்கு, அதை கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? பேசிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, எப்படி நீ அதை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 டைப் இருக்கு, அதை நம்ம கொஸ்டின்ஸ்ல பார்ப்போம். ஓகே, ஸோ ஷால் வி மூவ் ஆன் டு தி கொஸ்டின்ஸ்? First question. Sum of two unit vector results in a unit vector. Results in a unit vector. Then find magnitude of its difference. என்ன ப்ரோ கொஸ்டின்ல எந்த டேட்டாவும் இல்லை, ஃபுல்லா லெட்டரா தான் இருக்கு அப்படின்னா வெயிட், நல்ல திரும்பி கொஸ்டினை வாசி. சம் ஆஃப் டூ யூனிட் வெக்டர்ஸ் சம்முன்ட்டாங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் பண்ண போறோம். என்ன சொல்றாங்க? டூமே யூனிட் வெக்டார்ன்ட்டாங்க. ஸோ ஏ வெக்டாரோட மாடும் ஒன்று தான், பி வெக்டாரோட மாடும் ஒன்று தான். ஓகேவா? அதாவது மேக்னிடியூட் 1 1. ஸோ அப்போ ஏ பிளஸ் பி வெக்டாரும் 1 தான் வருது, இதோட மேக்னிடியூடும் என்னது தான் 1 தான் வருது, which is equal to a vector magnitude which is equal to b vector magnitude. நான் a vector and b vector சேமா? ஓகே, நம்ம போன பார்ட்லயே நம்ம வந்து பார்த்தோம், if both the vector are same and அதோட ரிசல்டன்ட்டும் சேமா இருக்குன்னா இது ஒரே ஒரு ஆங்கிள் தான் நடக்கும். எப்போ? நல்லா யோசி. 120 டிகிரி. கரெக்டா? வெயிட் பண்ணுங்க, மேல எழுதியிருப்பேன். இங்க பாரு, ஏ ஸ்கொயர் ரெண்டுமே மேக்னிடியூட் சேம். அப்படி சேமா இருக்கும், உனக்கு ஆன்சரும் சேமா வருதுன்னா அது என்ன டிகிரி? 120 டிகிரி. அதனாலதான் இந்த 3 கேஸை நீங்க வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கணும்னு நான் சொன்னது. ஸோ நீங்க நல்லா தரவா வச்சுக்கோங்க. இதை டிரைவ்னால நான் இப்போ பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேவா? பட் ஒன்லி ஒன் டைம். அடுத்து ஏதாவது இந்த மாதிரி சம் தான் நான் டிரைவ் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ இப்போ இது ஒன்றுனா நான் என்ன போடுறேன், நம்மளுக்கு வெளியே ஆர் இருக்குல்ல. ஸோ 1 is equal to root of 1 square plus 1 square plus 2ab, அதாவது 2 into 1 square into cos theta. ஓகேவா? ஓகே, இப்போ நான் இங்கிட்ட ஸ்கொயர் போடுறேன், இதுக்கும் ஸ்கொயர் போடுறேன். எனக்கு என்ன வரும்? 1 தான், 1ஓட ஸ்கொயர் 1 தான், இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் 2 பிளஸ் இது ஒரு 2 cos theta. ஓகே, இப்போ நான் 2வை காமன் எடுத்துடுறேன் ரெண்டுத்துல இருந்தும். ஓகேவா? 2 into 1 plus cos theta 1. ஸோ அப்போ 1/2 equals to 1 plus cos theta. Cos theta equals to 1/2 minus 1 எவ்வளோ? minus 1/2. நம்ம cos theta கிராஃப் படி எப்படி வரும்? கிராஃப் இப்படி தானே வரும். ஸோ 90லிருந்து
60, அதாவது 30 மேல போனா நமக்கு 60 வரும். அதோட வேல்யூ 1/2னா அது மாதிரி 90ல இருந்து 30 கீழே போனா 120 வரும். ஸோ 120க்கு தான் -1/2 வரும். ஓகேவா? ஓகே. ஸோ தீட்டா என்னது? தீட்டா பிட்வீன் தெம் இஸ் 120 டிகிரி. சாரி, 120 டிகிரி. ஓகே. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? மேக்னிடியூட் ஆஃப் இட்ஸ் டிஃபரன்ஸ். ஓகே. இப்போ எனக்கு 2 வெக்டார் இருக்கு. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்கு? 120 டிகிரி இருக்கு. இது ஏ, இது பி. இப்போ எனக்கு ஏ மைனஸ் பி வேணும்னா நான் பிக்கு என்ன பண்ணுவேன்? பியோட ஹெட்டை மாற்றி போடுவேன், இங்கிட்டு போடுவேன். கரெக்டா? கரெக்டு. ஸோ அப்படி மாற்றி போட்டால் இதுதான் மைனஸ் பி. ஸோ இப்போ இதை நான் மாற்றி அப்படியே கீழே இறக்குறேன். எப்படி இறக்குவேன்? பேரலல் ஷிஃப்டா. ஓகேவா? இது 120 டிகிரி ஸ்ட்ரெயிட் லைன்ல. அப்போ இது மிச்சம் இருக்கு. இது எவ்வளோ? 60 டிகிரி. கரெக்டா? ஏக்கும் பிக்கு நடுவில் 60 டிகிரி. இப்போ நம்மளோட தீட்டா நியூ சப்ராக்ஷனுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் சப்ராக்ஷனுக்கு அதே ஃபார்முலா தான். ஆன்சர் ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab cos 60. ஓகேவா? இல்லைன்னா நீங்க இந்த இடத்துல இன்னொரு ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம், which is equal to a square plus b square plus சாரி -2ab போடலாம். ஓகேவா? 2ab cos θ போடலாம். சப்ராக்ஷனுக்கு இது ஜெனரலான ஃபார்முலா. ஓகேவா? சரி, 2 cos 120. ஓகே. நீங்க சப்ராக்ஷனுக்கு ஜெனரலான ஃபார்முலா எடுத்தீங்கன்னா நீங்க மைனஸ் போட்டாலே சப்ராக்ஷனோட ஜெனரல் ஃபார்முலா தான். ஓகே. இப்போ நான் வந்து எந்த மெத்தடில் பண்ணாலும் ஒன்று தான். ஸோ இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா 1 + 1 + 2 × 1 ஸ்கொயர் இன்ட்டு காஸ் 60 இஸ் 1/2. ஸோ 1/2க்கு 2 கேன்சல் ஆச்சுன்னா 1 + 1 + 1 எவ்வளோ? 3. ஸோ √3 தான் ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் என்ன? அதாவது ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். சாரி, இப்படி போடுறத விட ஏ மேக்னிடியூட் பி மேக்னிடியூட் அது தப்பு. ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டாருடைய மேக்னிடியூட் என்னது? √3. ஓகே. உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல டேட்டாவே இல்லையே எப்படி பண்றதுன்னு தோணும். பட் நீங்க அப்படி யோசிக்க கூடாது. கொடுத்துருக்கிறது வந்து என்ன டேட்டாவை எடுத்து எழுதுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் டக்கு 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 டக்குன்னு வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க. 2i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் கே கேப். அடுத்து பி வெக்டார் கொடுத்துருக்காங்க. -4i கேப் மைனஸ் 6j கேப் மைனஸ் zk கேப். ஓகே. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் perpendicular. ஓகேவா? then find z. ஸோ z கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. ஓகே. அது என்ன யூஸ் பண்ண போறோம்? நல்லா யோசி ப்ரோ. பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துட்டாங்க, அப்போ கிராஸ் ப்ராடக்ட் தானே ப்ரோ அப்படின்னா கிடையாது. ஏன் ப்ரோ? டாட் ப்ராடக்ட்னா வந்து 0 டிகிரி இருந்தால் டாட் ப்ராடக்ட் வரும். இங்கே 90 டிகிரிங்கிறது பெர்பெண்டிகுலர்னாலே அது கிராஸ் ப்ராடக்ட் தானே அப்படின்னு ஒரு சிலர் குழம்புனுச்சுன்னா அப்படி கிடையாது. ஏன்னா நான் இப்போ வந்து டாட் இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஏ கிராஸ் பின்னு பண்ணால் எனக்கு என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார், அதாவது மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு சைன் தீட்டா. கரெக்டா? எனக்கு சைன் 90 1 தான் ஆகுமே தவிர எனக்கு அப்பவும் பி வெக்டாரோட மேக்னிடியூட் இன்ட்டு ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் தான் இருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். நம்மளுக்கு ஏ கிராஸ் பியோட வேல்யூவும் நாட் கிவன், ஏ வெக்டாரோட வேல்யூ தெரியும்,
பட் பி வெக்டாரோட வேல்யூவும் நம்மளுக்கு தெரியாது, அதைத்தான் நம்ம கண்டே பிடிக்கணும். ஸோ நீ கிராஸ் ப்ராடக்ட் போட்டா கரெக்டா வராது, அதனால யூ கேனாட் ஃபைண்ட் தி ஆன்சர். ஸோ இன்ஸ்டெட் இப்போ இதே இது நீ டாட் ப்ராடக்ட்னு யோசிச்சு பாரு. ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல்ஸ் டு ஏ வெக்டார் மாட் இன்டு பி வெக்டார் மாட் டாட் அதாவது இன்டு காஸ் தீட்டா. காஸ் 19 என்ன வரும்? இந்த மொத்த டேர்மும் ஜீரோன்னு ஆயிருமா? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல்ஸ் டு மொத்த டேர்மும் ஜீரோ. ஸோ இப்போ நம்மளுக்கு வேலை ஈஸி. எப்படி ப்ரோ ஈஸி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் டாட் ப்ராடக்ட் என்ன சொல்லியிருக்கேன், ஐயையும் ஐயும் டாட் பண்ணணும், ஜேவையும் ஜேவையும் பண்ணணும், அது மாதிரி கேவையும் கேவையும் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ இப்போ அதைத்தான் பண்ண போகிறோம். இப்போ பண்ணால் என்ன வரும்? 2 into 4 minus 8, இங்கே மைனஸ் வருது, ஸோ -8. 3 into 6 -18, ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கு. அடுத்து மைனஸ் கே இன்ட்டு மைனஸ் ஜெட் பிளஸ் ஜெட், ஓகே, இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா ஏ டாட் பி என்னது 0. ஓகே, இப்போ நம்ம மிச்சம் எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போனால் z is equal to +8 + 18 which is equal to என்னது 26. ஓகேவா? ஏன்னா 8 அங்கிட்டு போனாலும் பாசிட்டிவ் ஆயிரும், -18 அங்கிட்டு போனாலும் +18 ஆயிரும். ஸோ 18 + 8 + 26. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம், ரெண்டு விஷயம் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க சொன்னா நீங்க டாட் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும். பெர்பெண்டிகுலர்னா அது கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது. ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் போலாம். ஆஹா, ஸ்லைட்ஸ் இல்லையா? சூப்பர். ஸோ நம்ம இந்த இடத்துல தான் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். டேக்கன் a few more questions. So what can we do? ஸோ ஒரு கொஸ்டின் நீங்கள் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோவை பாஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்லைட் ஆட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இப்போதைக்கு முடிச்சிடலாம். கொஸ்டின் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து நம்மளோட நீட் 2016 பிவைக்கு. ஓகேவா? உங்களுக்கு வந்து லென்த்தியாக இருக்கும், நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் கரெக்டாக எடுத்து எழுதுறேன். ஓகே, அதாவது x vector plus y vector is equal to x vector minus y vector. ஓகேவா? தென் தீட்டா எவ்வளோ அப்படிங்கிறதா இங்க கேள்வி. ஓகே, ஸோ அப்போ தீட்டா என்னவா இருக்கும் அதைத்தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ x vector plus y vectorோட அதாவது அதோட மேக்னிடியூடும் x vector minus y vectorோட மேக்னிடியூடும் சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை பிரிச்சு இதோட ஃபார்முலாஸ் எழுத போறேன். ஓகேவா? ஓகே ப்ரோ, எழுதுவோம். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் அண்டர் ரூட்ல இருக்கு ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy காஸ் தீட்டா. ஓகேவா? ஓகே ப்ரோ, இட் இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட்ல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy. ஏன்னா நான் வந்து சப்ராக்ஷனுக்கு மைனஸ் வரும் ஜென்ரல் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, மைனஸ் 2xy காஸ் தீட்டா. ஓகே, இப்போ ரெண்டு பக்கமும் நான் வந்து ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்துடுறேன். ஓகேவா? ஓகே, சரி, இப்போ இது ரெண்டு ஈக்குவலா? ஆமாம் ப்ரோ, ஈக்குவல். இப்போ நான் வந்து காமனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடுறேன். ஓகே, கட்டு. ஸோ இப்போ இந்த மைனஸ் 2xy இங்கிட்டு கொண்டு வந்துட்டா 4xy காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் டு என்னது 0. இது எல்லாத்தையும் இங்கிட்ட டிவிஷன்ல கொண்டு போறேன். 4xy அப்படியே இங்கிட்டு கொண்டு வந்தா அதுவும் கேன்சல் ஆயிருமா? ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் டு 0ன்னு வருமா? ஏன்னா 0ல நான் இந்த 4xy டிவைட் பண்ணா எனக்கு 0 தானே வரும். 0 divided by anything is 0. ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் டு 0ன்னு வரும். காஸ் நம்மளுக்கு எப்போ 0வாக இருக்கும்? when they are in 90 degree. ஸோ தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. ஓகேவா? புரிஞ்சுச்சா? நம்ம வந்து பிரிச்சு எழுதணும், சிம்பிள், அவ்வளவுதான். உனக்கு கொஸ்டின்ல என்ன கண்டிஷன் வருதுங்கிறத மட்டும் நீ எடுத்து எழுதிட்டு நீ அதுக்கப்புறம் அதை பிரிச்சு எழுது. உனக்கு தன்னால உன்னோட எப்படி சொல்றது சொல்யூஷன் தன்னால வந்துடும்.
ஓகேவா? நீ ஃபர்ஸ்டே உட்காந்து நீ மைண்ட்ல ப்ராசஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்னா என்ன தீட்டாவா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. டக்குனு எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு எக்ஸ் பிளஸ் ஒயோட ஃபார்முலா என்ன? அண்டர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy காஸ் தீட்டா. எக்ஸ் மைனஸ் ஒய்யோட ஃபார்முலா என்ன? அண்டர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy காஸ் தீட்டா. இங்க பிளஸ் 2xy, இங்க மைனஸ் 2xy. ஸோ இப்போ நான் வந்து அண்டர் ரூட் எடுக்க ஸ்கொயர் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து என்ன பண்ணேன்? இந்த காமனா உள்ளதை ஃபுல்லா கட் பண்ணிட்டேன். காமனா உள்ளதை கட்டு, இங்கிட்டு காமனா உள்ளது கட்டு, அடுத்து இங்கிட்டு அதே மாதிரி தான் கட் பண்ணிட்டேன். எனக்கு மிச்சம் இருக்கிறது இங்கிட்டு கொண்டு வந்தேன். அதை சால்வ் பண்ண எனக்கு காஸ் தீட்டா சிவல் 0 வந்துச்சு. அதாவது தீட்டா சிவல் 90 டிகிரின்னு வந்துருச்சு. ஓகேவா? டன்னா? ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, எக்ஸ்ட்ரா ஸ்லைட் ஆட் பண்ணியாச்சு. சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன ப்ரோ அப்படின்னா, இது ஒரு பிவைக்யூ தான். எப்போ உள்ள பிவைக்யூ ப்ரோனா, ஏஐபிஎம்டியோட பிவைக்யூ. அதாவது ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் 2004. அதாவது இப்போ இந்த வீடியோ பார்க்குற 90% பீப்புள் பிறக்கிறதுக்கு முன்னாடி, இன்ஃபேக்ட் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் இது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல்ஸ் டு √3 a vector dot b vector. So then find a vector plus b vector. இது ஒரு நல்ல சம். எந்த விதத்துல ப்ரோ இதை நல்ல சம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இதோட டிஃபிகல்ட்டியை வச்சு நான் அதை நல்ல சம்னு சொல்லல. இந்த சம்ல உனக்கு வெக்டாரோட அந்த மெயின் 3 டாபிக்ஸுமே உனக்கு ரிவைஸ் ஆயிரும். ஓகேவா? எப்படி அப்படின்னா, உனக்கு இங்க கிராஸ் ப்ராடக்டும் கொடுத்துட்டான், டாட் ப்ராடக்டும் கொடுத்துட்டான், அடிஷனும் கொடுத்துட்டான். இங்க மைனஸ் போட்டு கொடுத்தா சப்ராக்ஷன், அது நம்மளுக்கு பெருசு இல்ல. அடிஷனும் இருக்கு, டாட் ப்ராடக்டும் இருக்கு, கிராஸ் ப்ராடக்டும் இருக்கு. இதுதான் 3 மெயின் மேஜரான டாபிக்ஸ் இந்த வெக்டாரை பொறுத்த வரைக்கும். கரெக்டா? ஸோ அந்த 3மே உங்களுக்கு கொடுத்துட்டான். அப்ப இது வந்து நீங்க ஈஸியா அந்த ஒரு சம் சால்வ் பண்றது மூலமா அந்த 3தோட கான்செப்ட் நீங்க ரிவைஸ் பண்ணலாம். கரெக்டா? அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம், இது அப்படி நீங்க திருப்பி போடுங்க, அந்த 3தோட கான்செப்ட் உனக்கு தெரிஞ்சிருந்தா தான் அந்த சம் சால்வ் பண்ண முடியும். புரியுதா? ஸோ இந்த 2 ஆஸ்பெக்ட்ல தான் இதை வந்து நான் நல்ல சம் அப்படின்னு சொல்றேன். வாங்க சால்வ் பண்ணுவோம். ஓகே, நம்மளுக்கு ஏ கிராஸ் பி அப்படின்னு கொடுத்துட்டான். ஏ கிராஸ் பி என்னது? அதோட ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. இன்டூ ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் இன்டூ பி வெக்டாரோட மேக்னிடியூட் இன்டூ sin theta equals to √3 a வெக்டாரோட மேக்னிடியூட் இன்டூ பி வெக்டாரோட மேக்னிடியூட் இன்டூ cos theta. கரெக்டா? கரெக்ட். ஸோ இப்போ எனக்கு ஏ வெக்டாரோட மேக்னிடியூட், பி வெக்டாரோட மேக்னிடியூட் ரெண்டு பக்கமும் காமன், கேன்சல் ஆயிரும். இந்த cos theta இந்த சைடு கொண்டு வந்தா tan theta. tan theta is equal to √3. tan theta நம்மளுக்கு எப்போ √3 இருக்கும்? when theta equals to 60 degree. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. தீட்டா ஈக்குவல்ஸ் 60 டிகிரில தான் நம்மளுக்கு tan தீட்டாவோட வேல்யூ √3 ஆகும். ஓகேவா? ஓகே. சோ அப்ப தீட்டா 60 டிகிரினா இப்போ எனக்கு a plus b என்ன வரும்? அண்டர் ரூட் ஆஃப் a வெக்டார் பிளஸ் b வெக்டார் உடைய மேக்னிடியூட் ஈக்குவல்ஸ் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் a square plus b square plus 2ab cos 60 என்னது 1/2. ஸோ இதை கேன்சல் பண்ணா நம்மளுக்கு ஈக்குவல் டு a square plus b square plus ab. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இது நம்மளுக்கு a and b யோட டேட்டா கொடுக்கல. ஸோ நோ ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் கேன் பி டன். ஓகேவா? இதுக்கு மேலே உங்களால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ a square plus b square plus ab இதுதான் ஆன்சர். ஓகேவா? 3 கான்செப்டும் உனக்கு இதில் ரிவைஸ் ஆயிரும். சம்ம நீ சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சினா ஈஸி, பட் இட் இஸ் ஈஸி ஒன்லி வென் யூ நோ ஆல் தி 3 கான்செப்ட்ஸ். உனக்கு டாட் ப்ராடக்ட்டும் தெரிஞ்சிருக்கணும், கிராஸ் ப்ராடக்ட்டும் தெரிஞ்சிருக்கணும், டாட் கிராஸ் பிளஸ் அடிஷன் சப்ராக்ஷனும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் யூ கேன் டூ திஸ் சம். பட் சம் பேஸ் ஈஸியான சம் தான். ஓகேவா? பேஸ் லெவல் சம் தான்.
பட் உனக்கு கான்செப்ட் கிளாரிட்டி, அதாவது இந்த 3 கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா அந்த சம் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் அதை நல்ல சம்னு சொன்னேன். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க? If A and B vector are unit vectors. Okay, unit vectors and angle between them is theta, then A vector plus B vector modulus of A vector plus B vector divided by modulus of A vector minus B vector கேட்டிருக்காங்க. ஓகே, இது என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணுவோம். A plus B னா அதை நான் எப்படி எழுதலாம்? அண்டர் ரூட் ஆஃப் 1 தானே. ஸோ 1 plus 1 plus 2 cos theta. கரெக்டா? கரெக்ட். டிவைடட் பை இங்கேயும் ரூட் ஆஃப் 1 plus 1 minus 2 cos theta. கரெக்டா? is equal to என்னது? ஸோ இப்போ இதை வந்து நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு 2 plus 2 cos thetaன்னு வரும். அண்டர் ரூட்டுக்குள்ள 2 plus 2 cos theta. சாரி, இது வந்து 2 minus 2 cos theta. நீங்கள் இப்படி போட்டு சால்வ் பண்ணால் ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ இன்ஸ்டெட் நான் போன லெக்சரில் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குது? எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு தெரில. பிகாஸ் இப்போ நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்க கொஸ்டின் வந்து இட் இஸ் JW மெயின் PYQ. ஓகேவா? மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின். ஸோ நீட்டில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எங்கே இருக்குது? எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த இருக்கு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. if both A and B have same magnitude, நம்மளுக்கு A plus B யோட ஃபார்முலா என்னது? 2A cos theta by 2. கரெக்டா? இதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு ஃபார்முலா எழுதிக்கோங்க. அதாவது A minus Bக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னது? 2A sin theta by 2. ஓகேவா? நீங்க டிரைவ் பண்ணாலும் இங்க மேல பண்ண அதே ஸ்டெப்ஸ் மாதிரி நீங்க பண்ணி நீங்க டிரைவ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நம்ம டெரிவேஷனுக்குள்ள போக வேண்டாம். ஓகேவா? A வெக்டார் பிளஸ் B வெக்டார் சாரி A வெக்டார் பிளஸ் B வெக்டார் வந்து 2A cos theta by 2. இது மைனஸ் பண்ணீங்கன்னா அது 2A sin theta by 2. ஓகேவா? ஸோ இப்போ அதே கான்செப்ட் இங்கே தூக்கி போடுறோம். எய்தர் யூ கேன் சால்வ் இட் ஸ்டெப் பை ஸ்டெப். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு அது வேண்டாம். ஸோ இதை டெலீட் பண்ணிட்டு நான் என்ன சொல்றேன்? A வெக்டார் பிளஸ் B வெக்டாருக்கு நம்மளுக்கு என்ன வரும்? 2A cos theta by 2. ஓகே, அதே இது A வெக்டார் மைனஸ் B வெக்டாருக்கு என்ன வரும்? 2A sin theta by 2 வரும். இப்போ நான் அப்படியே டிவைட் பண்ணா என்ன வரும்? ஈக்குவல்ஸ் டு 2A கேன்சல்டு. ஓகேவா? மிச்சம் இருக்குது காஸ் தீட்டா பை 2 சைன் தீட்டா பை 2. அப்போ காஸ் பை சைன் நம்மளுக்கு என்னது? காட். கரெக்டா? ஸோ இதுக்கு காட் தீட்டா பை 2ன்னு ஆன்சர் வரும். இது JW மெயின் PYQ. எந்த இயருங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. பட் இட் இஸ் அ JW மெயின் PYQ. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து ஐ திங்க் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 2 தடவை வந்திருக்கு. ஸோ அதனால தான் இதை வந்து ஸ்பெஷலாக போட்டேன். அண்ட் அதனால தான் இந்த டெரிவேஷன் நம்ம முன்னாடி பண்ணது, அந்த 2A cos thetaவோட டெரிவேஷன் பண்ணதுக்கு இதே காரணம் தான். ஓகேவா? நீங்கள் இந்த டெரிவேஷனை கூட விட்டுருங்க.
அவ்வளவா நம்மளுக்கு யூஸ் இருக்காது. பட் இந்த விஷயத்தை நான் வச்சுக்கோங்க, அதாவது ஏ அண்ட் பி ரெண்டுத்துக்குமே சேம் மேக்னிடியூட் தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதோட சம் வந்து 2a cos theta by 2 வரும். அதோட டிஃபரன்ஸ் அதாவது அதோட சப்ராக்ஷன் வந்து 2a sin theta by 2 வரும். ஓகேவா? ஓகே. சோ இப்போ அந்த இது ஞாபகம் இருந்தா சிம்பிள், ஒரே ஸ்டெப்ல இந்த சம் முடிச்சிட்டோம். தெரியுதா? இதனாலதான் அந்த டெரிவேஷன் போட்டது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஒரு சம், சின்னது ஒரு டயக்ராம் பேஸ்டு சம். ஓகேவா? நீங்க எத்தனை பேத்துக்கு பேசிக் மேத் இங்க எத்தனை பேர் நல்லா படிச்சிருக்கீங்க, எத்தனை பேத்துக்கு நல்லா தெரியுதுங்கிறத செக் பண்ணிடுறோம். ஓகே, ஒரு டயக்ராம் போடுவோம். ஓகே, ஓகே கொஞ்சம் கீழே இறக்கிடுவோமா? இது ஒரு ட்ரையாங்கிள். சரி ப்ரோ, எனக்கு இப்போ இந்த ட்ரையாங்கிள் இருந்து கரெக்டா இந்த வெயிட் வேற கலர் இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் இருந்து கரெக்டா தரையை நோக்கி, ஓகேவா, ஏ அப்படிங்கிற வெக்டார் வருது. அண்ட் இந்த ஆங்கிள் வந்து எனக்கு தீட்டா. நீங்க எனக்கு என்ன கண்டுபிடிக்க போறீங்கன்னா ஏவோட காம்பனன்ட் கண்டுபிடிக்க போறீங்க. ப்ரோ இதுல என்ன ப்ரோ பெரிய கஷ்டம் இருக்கு, காம்பனன்ட் தானே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னா வெயிட் வெயிட் வெயிட். ஏவோட காம்பனண்ட்டை நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா உள்ள காம்பனண்ட்டும், ஆர்எல்ஸ் இதை நான் இப்படி போடுறத விட இப்படி போடுவோம். வெயிட் பண்ணுங்க. ஏ வெக்டர். ஓகே, இது தீட்டா இந்த சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குமா? சரி, இதான் பெர்பெண்டிகுலர், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப அக்யூரேட்டா யோசிச்சா அப்புறம் நம்ம சம் பண்ண முடியாது. ஓகே, இதை நான் வந்து A1 வெக்டார்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ்க்கு எனக்கு பேரலா ஒரு வெக்டாரா பிரிக்கணும். ஓகேவா? பேரலா பிரிக்கணும். இது A2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? A2 வெக்டார். எனக்கு நீங்க இப்போ A1 வெக்டாரும் A2 வெக்டாரையும் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி இருந்தாலும் நீங்க வந்து வெக்டர் காம்பனன்டேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னதான் வரப்போகுது, எய்தர் காஸ் தீட்டா இல்லை சைன் தீட்டா வரும். இதுல எது காஸ் தீட்டா எது சைன் தீட்டா நீங்க கண்டுபிடிக்கணும். இது உங்களுக்கு வந்து எந்த விஷயமும் கேட்டிருக்க மாட்டாங்க. பட் எதனால நம்ம இதை இது பண்றோம் அப்படின்னா நீங்க அடுத்தடுத்த சாப்டர்ஸ், அதாவது நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்ல போகும்போது உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ்ல வந்து இது யூஸ் ஆகும். ஓகேவா? நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்லயும் யூஸ் ஆகும், ஒர்க் டன்லயும் யூஸ் ஆகும், ஃப்ரிக்ஷன்லயும் யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்து போனீங்கன்னா நம்மளோட ரொட்டேஷனல் மோஷன்லயும் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அவ்வளோ யூஸ் இருக்கிறது இங்கேயே நம்ம டிரைவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுன்னு தான் கொண்டு வந்தேன். ஓகே, சரி, ஓகே. ஸோ இப்போ இதை எப்படி அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் என்னது, தீட்டான்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி பேசிக் மேத்லேயே படிச்சிருக்கோம். அதாவது இந்த பேஸுக்கும் இதுக்கும் பெர்பெண்டிகுலரா இருந்தா இதோட இது என்னது, தீட்டான்னு படிச்சிருக்கோமா? ஞாபகம் இருக்கா? சாரி, மாத்தி போட்டிருக்கேன் டயக்ராம. அதாவது இதுக்கும் இந்த இதுக்கு பெர்பெண்டிகுலரா வருது அப்படின்னா இதோட இது என்னது, தீட்டான்னு படிச்சிருக்கோமா? எஸ், நம்ம பேசிக் மேத்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கரெக்டா? இதோட வேல்யூ என்னவா தான் இருக்கும், தீட்டாவா தான் இருக்கும். இங்க தீட்டானா இங்கே அதே தீட்டா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதே இதை நீங்க இதோட கம்பேர் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு இந்த லைன் தான் என்ன வரும், கேபிட்டல் ஏ வெக்டார். இந்த லைன் தான் என்னது, A1 வெக்டார். கரெக்டா? அப்போ ஆங்கிளுக்கு பக்கத்திலே இருக்கு. ஸோ A1 வெக்டாருங்கிறது என்னது, A cos theta, இதோட மேக்னிடியூட். கரெக்டா? am I right? A cos theta. சரி ப்ரோ, இப்போ A2 சிம்பிள். A2ன்னா என்னது, இதுதானே A2வா இருக்கும். அதாவது
இதுக்கு ஆப்போசிட்னா இங்க எப்படி, இதுக்கு பேரலா போறது, இதுதான் A2. A2ஓட மேக்னிடியூட் அப்ப என்னவா இருக்கும், A sin தீட்டா. ஓகேவா? பேசிக் மேத் பார்த்தவங்களுக்கு இது கண்டிப்பா இப்போ ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. பிகாஸ் நான் இது நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்ல யூஸ் ஆகும்னு சொன்னோடனே டக்குனு உங்க மைண்ட்ல அது ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு புரியலன்னா திரும்பி நான் அந்த பேசிக் மேத்ல டிரைவ் பண்ணியிருப்பேன், அதை பாருங்க. இல்லைன்னா இப்போ சின்னதாக ஒரு ஸ்மால் ரீகேப் மாதிரி வேணா தர்றேன். பட் ஐ டோன்ட் ஹோப் இட் வில் ஹெல்ப். எனக்கு வந்து இந்த மாதிரி டக்குன்னு ரீகேப் பண்ணிட்டு போகிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு தெரியல, பார்க்கலாம். இது தீட்டா, இது 90 டிகிரி. ஓகேவா? அப்போ இது என்ன வரும், 90 மைனஸ் தீட்டா. இது 90 மைனஸ் தீட்டானா இதுவும் நம்மளுக்கு என்னதான் வரும், 90 மைனஸ் தீட்டா. இங்க நம்மளுக்கு 90 டிகிரி, ஏன்னா அது பர்பெண்டிகுலர். அப்போ இது என்னவாயிரும், தீட்டாவாயிரும். புரியுதா? அதாவது இருக்கு, இங்க இருந்து இப்படி, இது இப்படி. ஓகே, இது தீட்டா, இது 90 மைனஸ் தீட்டா. காரணம் இது 90, அதே மாதிரி இது 90. இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இதுவும் 90 மைனஸ் தீட்டா. இது 90, இது 90 மைனஸ் தீட்டானா அப்ப இது தீட்டாவா தானே இருக்கணும். அவ்வளவுதான். அந்த லாஜிக்ல தான் இது தீட்டான்னு சொல்றோம். அண்ட் அதே லாஜிக் யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த சம்மும் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் எத்தனை சம் சால்வ் பண்ணிட்டோம், 1 2 3 4 5 6 7 7 சம்ஸ் கிட்ட சால்வ் பண்ணிட்டோமா? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வி ஆர் கோனா லுக் இன்டு அட்வான்ஸ் கொஷின்ஸ். இந்த ரெண்டு அட்வான்ஸ் கொஷின் பார்த்துட்டு வில் எண்ட் திஸ் செஷன். ஓகேவா? என்ன ப்ரோ லெக்சர் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கேன்னா, எஸ், நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான். நான் அதை எப்படியாவது ஷார்ட் அவுட் பண்ணி முடிச்சுட்டு இதை இது பண்ணணும்னு நினச்சேன், பட் அது ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிருச்சு. இதுதான் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி வரும் அப்படின்னு நினச்சேன், பட் ஆனால் இது ஷார்ட்டாக முடியுது. ஓகேவா? அட்வான்ஸில் இதோட டஃப்பான கொஷின்ஸ்லாம் இருக்கு. பட் நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், 2025ல அட்வான்ஸ் லெவல் கொஷின்ஸ் சரி 1-2 சொல்லலாம். ஓகேவா? பட் நீங்கள் இதுக்காக நான் ஃபுல்லாக ஜேடபிள்யூ அட்வான்ஸ் லெவலுக்கு நான் உள்ளே இறங்கி போய் படிக்கிறேன், நான் எல்லா சமயம் நான் சால்வ் பண்ண போகிறேன், நான் வந்து டாப்பராக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதுல தப்பு இல்லை. பட் நீங்கள் அந்த டாப்பர் ஆகிறதுக்கு கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். புரியுதா? நான் எல்லா சமயம் அட்டன் பண்ணணும்னு நீங்கள் போனீங்கன்னா தட் இஸ் நாட் கரெக்ட். உங்களுக்கு எக்ஸாம் பேப்பரை பார்த்தோன்னே அதோட டிஃபிகல்ட்டியை கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா? 2025 பேப்பர் மாதிரி ஒரு பேப்பர் வருதுன்னா யூ ஷுட் நாட் சிட் அண்ட் சால்வ் எவ்ரி பிசிக்ஸ் கொஷின்ஸ். நீங்க அதுல டக்கு டக்குன்னு பார்க்கணும், இதுல எது ஈஸிலி சால்வபிள் கொஷின். உங்களுக்கு அது நல்ல கொஷின், தெரிஞ்ச கொஷினா ஒரு கொஷின் இருக்கும், பட் அதை சால்வ் பண்றதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். இதே இன்னொரு கொஷின் இருக்கும், கரெக்ட் நல்லாலாம் தெரியாது, பட் ஃபார்முலா தெரியும், கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன், ஆனா அதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். அப்படின்னா நீங்க அந்த 3 நிமிஷம் கொஷினை விட்டுட்டு 2 நிமிஷம் கொஷினுக்கு தான் போகணும். ஓகேவா? அந்த இடத்துல உங்களோட ஈகோ வின் பண்ணக்கூடாது. எனக்கு தெரியாத பிசிக்ஸ் கொஷினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கிறதுல டஃப்பான கொஷின் உட்காந்து சால்வ் பண்றேன் அப்படின்னு என்ன மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஓகே, ஸோ டக்குன்னு அந்த கொஷினை விட்டுட்டு அடுத்து எந்த கொஷின் ஈஸியான கொஷினோ அதுக்கு ஸ்கிப் ஆயிடணும். சரி, அப்புறம் ஏன் ப்ரோ நீங்க அட்வான்ஸோட சொல்லி கொடுக்குறீங்கன்னா, நான் சொல்லி கொடுக்குற எல்லா அட்வான்ஸ் கொஷின்ஸுமே கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு அண்ட் டக்குன்னு நீங்க சால்வ் பண்ற மாதிரியும் இருக்கும். ஓகேவா? நீங்க ரொம்ப இன்டெப்தா வந்து உட்காந்து கேல்குலேஷன்லாம் போட்டு போற மாதிரி நான் அந்த கொஷின்ஸ் கொடுக்கவே மாட்டேன். பிகாஸ் நீங்க அதை உட்காந்து நீட்ல போடுறது இட் இஸ் சொல்லலாமான்னு தெரியல, பட் ஆனால் அது வந்து இடியாட்டிசம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? இடியாட்டிக், பைத்தியகாரத்தனம், அந்த மாதிரி முட்டாள்தனம் அந்த மாதிரி. பிகாஸ் உங்களுக்கு அட்வான்ஸோட டைமிங் அண்ட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அங்க வேற, நம்மளுக்கு இங்க நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வேற. அங்க ஐ திங்க் அட்வான்ஸ்ல 18 கொஷின்ஸ் என்னமோ நீங்க வந்து 3 hours சால்வ் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நாட் ஷுர், பட் சம்வேர் அரௌண்ட் தட். பட் இங்க நீங்க அதாவது 18 கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து பிசிக்ஸ்ல மொத்தமாவே 18 தான் இருக்கும். ஆனா இங்க உங்களுக்கு மொத்த எக்ஸாமோட டியூரேஷன் அதே மாதிரி 3 hours தான். பட் உங்களுக்கு பிசிக்ஸ் கொஷின்ஸ் யூ ஹேவ் டு சால்வ் 45 கொஷின்ஸ் நீங்க சால்வ் பண்ணணும். ஸோ திங்க் அபவுட் இட், 45 கொஷின் சால்வ் பண்ணணும். நீங்க அப்போ போய் நீங்க அட்வான்ஸ் லெவல் கொஷின் உட்காந்து ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு நீங்க டிரைவ் பண்றேன்னு உட்காந்து பண்ணக்கூடாது. பண்ணா அது உங்களோட இஷ்டம், பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே, ஸோ பேக் டு தி கான்செப்ட். ஸோ இப்போ யாராவது உங்களுக்கு உட்காந்து ஃபுல்லாக அட்வான்ஸ் கொஷினாக நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னா ப்ளீஸ் அப்படி உட்காந்து பண்ணாதீங்க. பிகாஸ் எல்லா அட்வான்ஸ் கொஷினும் அதாவது இந்த மாதிரி பேஸ் லெவல் அட்வான்ஸ் கொஷின்ஸ் ஓகே, கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற கொஷின்ஸ் ஓகே. பட் நீங்கள் அங்கே போயிட்டு இந்த கேல்குலேஷன்ஸ் வேஸ்ட்டாக இருக்கிறது, சம்மந்தம் இல்லாமல் ஏகப்பட்ட டெரிவேஷன்ஸ் போய் போகிறது, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? பிகாஸ் இது நீட், அது அட்வான்ஸ்.
இங்க உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே, வாங்க உள்ள போலாம். இது வந்து 2017 அட்வான்ஸோடது. 3 வெக்டார்ஸ் P, Q and R are shown. ஓகே, அதாவது வெக்டார் P இந்த இருக்கு, வெக்டார் Q இந்த இருக்கு. ஓகே, R இந்த இருக்கு, அவங்களே கொடுத்துட்டாங்க. R is equal to Q minus P. ஓகே, எழுதிடுவோம். R vector equals to Q minus P. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? Let S be any point on the vector R. இந்த R வெக்டர்ல ஏதோ ஒரு பாயிண்ட் S. ஓகே, ஏதோ ஒரு பாயிண்ட் வச்சுட்டாங்க Sன்னு. ஓகே, தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பாயிண்ட், இந்த P பாயிண்ட்டுக்கும் பாயிண்ட் Pக்கும் Sக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை என்னன்னு சொல்றாங்க? BR அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதை எப்படி பண்ணலாம்? எஸ் வெக்டர்னு அதை கொடுப்போம். ஓகேவா? ஸோ எஸ் வெக்டர் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பி இன்டு மாடுலஸ், அதாவது மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டர். ஓகே, தி ஜென்ரல் ரிலேஷன் அமாங் தி வெக்டார்ஸ் பி, கியூ அண்ட் எஸ். ஸோ பி, கியூ அண்ட் எஸ் இருக்கணும் நம்மளுக்கு. சொல்ல போனால் வந்து பேசிக்கா ஒரு 10th ஸ்டூடெண்ட் கூட கொஞ்சம் யோசிச்சா பண்ணிடலாம். எப்படின்னா, எனக்கு இங்க ஆர் வெக்டர் என்னன்னு இருக்கு? கியூ மைனஸ் பின்னு இருக்கு. கரெக்டா? நம்மளுக்கு கொஸ்டின்ல எப்படி இருக்கு? எல்லாம் எஸ் பி கியூன்னு இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த ஆர் வெக்டார் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்னு பாருங்க. எஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி இன்டு பிக்யூ மைனஸ் பிபி. ஓகேவா? ஓகே, இப்போ எனக்கு இந்த எஸ் நான் எப்படி மாற்ற போறேன் அப்படின்னா, நான் எஸ் வெக்டார் என்னன்னு போடலாம்? நல்லா யோசிங்க. எஸ் வெக்டார் நான் என்னன்னு போடலாம்? பிஆர்னு போடலாம். இல்லைன்னா, சாரி நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். எஸ் வெக்டாருங்கிறது இதுதான், புரியுதா? சாரி சாரி சாரி, அதாவது நம்ம இது பண்ணதெல்லாம் ஓகே தான். எஸ் வெக்டாருங்கிறது பிஆர் கிடையாது. சாரி, ஒரு சின்ன தப்பாயிருச்சு, நான் டயக்ராம் ஒழுங்கா பார்க்க மாட்டேன். இதுதான் எஸ் வெக்டார். ஓகேவா? இதுதான் பி வெக்டார், இது நம்மளோட பிஆர் வெக்டார். ஓகே, நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இப்போதைக்கு நம்ம பேசுனதை விட்டுருங்க. இது பிஆர் வெக்டார், இது பி வெக்டார், இது எஸ் வெக்டார். இப்போ நம்மளுக்கு எஸ், பி, பி, கியூ இதெல்லாம் வச்சு நான் இது பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சிம்பிளான விஷயமா சொல்றேன். அதாவது எப்படி நம்மளுக்கு கியூ மைனஸ் பி பண்ணா எஸ், அதாவது ஐ மீன் இந்த ஆர் வெக்டார் வருதோ, அதாவது கியூ மைனஸ் பி பண்ணா எப்படி ஆர் வெக்டார் வருமோ, அதே மாதிரி எஸ் மைனஸ் பி பண்ணாதான் இந்த பிஆர் வரும். ஐ ரைட்? புரியாதவங்களுக்காக போடுறீங்க பாருங்க. இது எஸ் மைனஸ் பின்னா என்ன ஆகும்? அதே இது ஆரோ மார்க் மாத்தி வந்துடும். கரெக்டா? கரெக்ட். இப்போ எனக்கு இதோட ரிசல்டன்ட் என்னது? ஃப்ரீ ஹெட்டை, அதாவது ஃப்ரீ டைலையும் ஃப்ரீ ஹெட்டையும் ஜாயின் பண்ணிட்டேன். இதுதான் பி ஆர், இதுதான் பி, இதுதான் எஸ். ஸோ இப்போ நான் இதை எப்படி போடலாம்? எஸ் மைனஸ் பி, ஏன்னா பியை தான் நான் டைரக்ஷன் மாத்திருக்கேன். ஸோ எஸ் மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆர். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ எஸ் வெக்டார் மைனஸ் பி வெக்டார் ஈக்குவல்ஸ் டு பி ஆர் வெக்டார். அவ்வளோதான். இதுக்கப்புறம் யாருனாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது தான் பிரச்சனை. முடிஞ்சிச்சு. இப்போ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எப்படி ப்ரோ அப்படின்னா, இந்த பிஆரோட பிளேஸ்ல நீ வந்து பிக்யூ இது இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். பிக்யூ மைனஸ் இது பிபி. ஓகே, இங்கே எஸ் எல்லாமே மாடுலஸ் தான். ஸோ நீங்கள் அப்படியே சும்மா போட்டுக்கலாம். எஸ் மைனஸ் பி. ஓகேவா? எஸ் மைனஸ் பி. அப்போ திரும்பி இது பண்ணா ஒரு நிமிஷம், நம்மளுக்கு ஆப்ஷன்ல எல்லாமே வெக்டார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதையும் எல்லாத்தையும் வெக்டார் ஃபார்ம்லேயே வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ எஸ் மைனஸ் பி, பியை மட்டும் நான் அங்கிட்டு கொண்டு போயிட்டா எஸ் வெக்டார் ஈக்குவல்ஸ் டு பி கியூ மைனஸ் பிபி பிளஸ் பி. இப்போ நான் பியை காமன் எடுக்கிறேன். பி வெக்டார் இன்டு 1 மைனஸ் பி பிளஸ் பி கியூ. கரெக்டா? இதுதான் நம்மளோட எஸ் வெக்டார். அவ்வளவுதான், 4 லைன்ல முடியும். ஸோ இதெல்லாம் அவங்க நீட்ல கேட்க சான்சஸ் அதிகம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர் எங்க இருக்குன்னு பாருங்க. எஸ் வெக்டார் ஈக்குவல்ஸ் டு பி பி இன்ட்டு 1 மைனஸ் பி, பி இன்ட்டு 1 மைனஸ் பி. இது 1 மைனஸ் பி ஸ்கொயர் கிடையாது.
இது 1 மைனஸ் பிபி, பி ஸ்கொயர் கிடையாது, பி மைனஸ் 1. ஓகேவா? ஸோ நம்மளோட ஆன்சர் அதுதான். எப்படி சிம்பிள் சால்விங்கா இருந்துச்சா? இதுல நீ உனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னது, வெக்டார் அந்த ட்ரையாங்கிள் லா படி நீங்க எப்படி சப்ராக்ட் பண்றீங்க, அந்த க்ளோஸ்டு ஃபிகரா இருந்தா எது எது, அதாவது எது ரிசல்டன்ட், எதை நம்ம சப்ராக்ட் பண்ணா எது வரும், இந்த பேஸான விஷயம் நம்ம போன லெக்சர்ல பார்த்த பேஸான இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா ஒரு அட்வான்ஸ் கொஸ்டின் நல்லா சால்வ் பண்ண முடியும், ஒரு ஜேடபிள்யூ அட்வான்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு நீட்ல கொடுப்பாங்க. ஓகேவா? நிறைய பேர் வந்து இந்த டயக்ராம் பார்த்துட்டு மேல எஸ் பி கியூ ஆர் பி இத்தனை வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. பட் இட் இஸ் வெரி ஈஸி கொஸ்டின். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி இன்னொரு ஈஸி கொஸ்டின் சால்வ் பண்ணுவோமா? ஓகே, a vector and b vector are defined as a is equal to a I cap, b is equal to a into cos omega t plus sin omega t. அதெல்லாம் என்னது ப்ரோ அப்படின்னா, வெயிட் அவசரப்படாதீங்க. வேர் a is constant. ஓகே, a constant ன்னு கொடுத்துட்டாங்க. a is constant and omega is equal to pi by 6 rad per second. ஓகே, ஒமேகா வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு அடுத்து ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க, வெயிட் வேற மாத்திக்கிறேன். அதாவது a பிளஸ் பி, அதாவது மாடுலஸ் ஆஃப் a பிளஸ் பி ஈக்குவல்ஸ் டு √3 இன்டூ மாடுலஸ் ஆஃப் a மைனஸ் பின்னு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஈக்குவேட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து a மைனஸ் a பிளஸ் பின்னா ஃபர்ஸ்ட் இதோட மாடுலஸ் தேவை, எனக்கு a வெக்டாரோட மாடுலஸ் தேவை. கரெக்டா? மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் இஸ் a. ஓகே, இதே இது மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் எடுத்தா எப்படி கண்டுபிடிப்பேன்? இந்த b வெக்டாருங்கிறது என்னது, a cos ஒமேகா டி பிளஸ் a sin ஒமேகா டி. கரெக்டா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ அப்போ a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி பிளஸ் a ஸ்கொயர் sin ஸ்கொயர் ஒமேகா டி தி ஹோல் அண்டர் ரூட், சாரி தி ஹோல் அண்டர் ரூட். ஓகே ஓகே, ஈக்குவல்ஸ் டு, இப்போ நான் a ஸ்கொயரை காமன் எடுத்துட்டா a ஸ்கொயர் இன்டூ காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி பிளஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டின்னு வருமா? இது அண்டர் ரூட்ல இருக்கு. ஓகே, காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி பிளஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி 1 ஆயிரும். ஸோ இதோட இதுவும் என்னதுதான், ஏ தான். கரெக்டா? இதோட மேக்னிடியூடும் ஏ தான். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபார்முலாவை போட போறேன். என்னது, அண்டர் ரூட் ஆஃப், இல்லைன்னா நான் இப்படி போடுறதை விட காஸ் ஒமேகா டி சைன் ஒமேகா டின்னு கொண்டு வந்தா டேன்ல வரும், டேன்ல வந்து ஆங்கிள் இப்படி பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே மேக்னிடியூட் ஈக்குவல். அப்ப நம்ம ஆல்ரெடி மேலே என்ன பார்த்திருக்கோம், a பிளஸ் பி நான் வந்து 2 cos theta by 2 ஈக்குவல்ஸ் டு 2 sin 2a ஸ்கொயர், இங்கேயும் 2a ஸ்கொயர் sin theta by 2 இன்டூ இங்க √3 இருக்கு. ஓகேவா? 2a ஸ்கொயர் கேன்சல்டு. அப்போ cos theta by 2, அப்போ இது பண்ணனா எனக்கு 1 by √3 ஈக்குவல்ஸ் டு, இந்த √3 இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன், cos theta by 2 இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன். அப்ப எனக்கு என்ன வரும், tan theta by 2. கரெக்டா? tan theta by 2 என்னது, 1 by √3. அப்போ theta by 2 என்னது, 30 டிகிரி. அப்போ theta என்னது, 60 டிகிரி. ஓகே, theta வரைக்கும் கண்டுபிடிச்சோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு வாசிப்போம். அட் டைம் t is equal to tau, இது வந்து டவுன்னு சொல்லுவோம், நீங்க சும்மா டைம் t. ஓகேவா? ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் வேல்யூ ஆஃப் t இன் செகண்ட்ஸ் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிம்பிளா நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்கன்னா, ஸோ இப்போ தீட்டா 60 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சு ப்ரோ. ஸோ இப்போ காஸ் ஒமேகா டி வேல்யூ என்னது, அதாவது உங்களுக்கு எப்படி நான் சொல்றதுன்னு புரியலையே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல?
60 டிகிரி, இது தீட்டா, அதாவது தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி வரைக்கும் புரிஞ்சுச்சா? நம்ம வந்து மேலே யூஸ் பண்ண அந்த இதை யூஸ் பண்ணியிருக்கோம். எங்க அது? இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்திருக்கோம். இல்லைன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா படி வந்தாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஆர்எல்ஸ் இதோட ஃபார்முலா போடுவோம். சாரி, அண்டர் ரூட் ஆஃப் ஏ ஸ்மால் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் 2a ஸ்கொயர் காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் டு √3 into under root of a square plus plus இல்லை minus 2a square cos theta. ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்றேன். பண்ண என்னவாகும்? இங்க ரூட் போயிடும். ஸோ 2a ஸ்கொயர் பிளஸ் 2a ஸ்கொயர் காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் டு இங்க √3 வந்து 3 ஆயிரும். 3 into 2a square minus 2a square cos theta. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல போட்டா cos theta. ஓகே, இப்போ நான் அந்த இதை போடுவோம். ஃபர்ஸ்ட் 6a ஸ்கொயர் ஆயிருமா, மைனஸ் இங்கே 6a ஸ்கொயர் cos theta. ஓகே, இங்கே 2a ஸ்கொயர் பிளஸ் 2a ஸ்கொயர் பிளஸ் 2a ஸ்கொயர் cos theta. ஓகே, இப்போ இந்த 6a ஸ்கொயர் இங்கிட்டு கொண்டு வரேன். அப்போ எனக்கு என்ன வரும்? 8a ஸ்கொயர் cos theta ஈக்குவல்ஸ் டு 8a ஸ்கொயர். கரெக்டா? இந்த 4a ஸ்கொயர், அதாவது இந்த 2a ஸ்கொயர் இங்கிட்டு கொண்டு போனா சப்ராக்ட் ஆயிருச்சு, இந்த மைனஸ் 6a ஸ்கொயர் இங்கிட்டு வந்தா ஆட் ஆயிருச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கேன்சல் பண்ண வேண்டியது கேன்சல் பண்ணி a ஸ்கொயர் கேன்சல்டு, 8க்கு 4 கேன்சல்டு. ஸோ cos theta ஈக்குவல்ஸ் டு 1/2. ஓகேவா? அப்போ இதையத்தான் நான் என்னன்னு எழுத போறேன்? cos ஒமேகா டின்னு நான் எழுத போறேன். ஓகேவா? cos ஒமேகா டி ஈக்குவல்ஸ் டு 1/2. cos ஒமேகா டின்னா என்னது? ஒமேகாவோட வேல்யூ π/6ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு தீட்டா என்னது? தீட்டா ஈக்குவல்ஸ் டு 60 டிகிரி. கரெக்டா? அப்போ நம்மளுக்கு ஒமேகா 2 வந்து π/6. π/6 into t equals to 60 டிகிரி. ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ எனக்கு t என்னவா இருக்கணும்? 2வா இருக்கணும். கரெக்டா? இங்கே 2 இருந்தா நம்மளுக்கு ஓகே, இப்படி போடுறத விட வெயிட் பண்ணுங்க, இங்கே வெயிட் cos ஒமேகா t is equal to 1/2. இப்போ நான் என்ன போடுறேன்? இதுக்கு நான் காஸ் இன்வர்ஸ் எடுத்துடுறேன். ஓகேவா? அதாவது ஒமேகா டி ஈக்குவல்ஸ் டு 60 டிகிரின்னு எடுத்துட்டேன். ஒமேகாவோட வேல்யூ π/6 இன்டூ டி ஈக்குவல்ஸ் டு π/3ன்னு எடுத்துட்டேன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? டி ஈக்குவல்ஸ் டு π கேன்சல்டு, இங்க 2 இருக்கும். டி ஈக்குவல்ஸ் டு 2 செகண்ட்ஸ். கரெக்டா? டீயோட வேல்யூ 2. சிம்பிளான விஷயம். ஓகேவா? நீ இவ்வளோ பெரிய இதை நீ டிரைவ் பண்ணியும் கொண்டு வரலாம். இல்லைனா இதுக்கு பதிலா அந்த 2a ஸ்கொயர் காஸ் தீட்டா பை 2 அண்ட் 2a ஸ்கொயர் சைன் தீட்டா பை 2 ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா இன்னும் உனக்கு 2 ஸ்டெப்ஸ் 3 ஸ்டெப்ஸ் கம்மியாவே முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இதோட இந்த லெக்சர் முடியுது. ஸோ ஆஸ் யூஷுவல் இவ்வளோ தூரம் உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெக்டாஸ்க்கு உங்கள் சைட்லேருந்து சம்ஸ் பண்ணுங்க. இப்போ லெக்சர் உங்களுக்கு ப்ரீமியர் முடிஞ்ச உடனே உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் நோட்ஸ் அப்லோட் ஆயிரும். ஸோ ஜாயின் அவர் டெலிகிராம் சேனல் ஃபார் தி நோட்ஸ். அண்ட் உங்கள் சைட்லேருந்து எங்களுக்கு வந்து ப்ராப்பரான சப்போர்ட் இருந்த மாதிரி இல்லை. ஒரு சார் சப்போர்ட் பண்ணுறீங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, பட் வி நீட் மோர் சப்போர்ட். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லைக் டு அவர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கு இன்னும் புதுசாக எனர்ஜெட்டிக்காக எக்ஸைட்டிக்காக ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னு தோணும். ஸோ ப்ளீஸ் டூ தட்.
and thank you.